அப்படின்னு சொல்லி நாம வந்து பயிற்சி வந்து கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம ஏன் எதை படிக்கக்கூடாதுன்னு வந்து பயிற்சி கொடுக்குறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாமுக்கு 27 லட்சம் பேர் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா, அதுல ஒரு 10,000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ டு இசட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் பக்காவா வந்து படிப்பாங்க. ஒரு 10,000 பேர் ரொம்ப ரொம்ப அதிகமான கண்டென்ட்டை கொஞ்சம் ஹெவியா வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அதுல ஒரு 1000 பேர் தான், எனக்கு தெரிஞ்ச 1000 பேர் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஒர்க் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்மார்ட் ஒர்க்கை பற்றி தான் நான் வந்து உங்களுக்கு வந்து தெளிவான முறையில் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலாஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கு மட்டும் இல்லை, அதாவது ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு சேர்த்து, அதாவது விஏவில் இருந்து ஐஏஎஸ் எக்ஸாம் வரைக்கும் நம்மளால ஒரே பேட்டர்னில் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஒரு 293 இன்க்ளூடிங் மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 340 தலைப்பில் பக்காவாக ப்ரிப்பேர் பண்ணலாம். ரைட்டா? ஸோ அதுக்கான யுத்திகளை தான் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொல்லி கொடுக்குறத மட்டும் கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் வந்து நம்பிக்கையோட வந்து படிக்கலாம். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விதம் எந்த எக்ஸாமை பேஸ் பண்ணி வந்திருக்குன்னா, குரூப் 4ல இது வரைக்கும் கேட்கப்பட்ட கேள்விகளை நம்ம வந்து ரிசர்ச் பண்ணியிருக்கோம். ரிசர்ச்னா என்ன மாதிரி தப்பான ஆப்ஷன் கேட்பாங்க, எப்படி கொஸ்டின் பேட்டர்ன் வந்து மாற்றுவாங்க, எல்லாத்தையும் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியக்கல்வி சார்பில் கிட்டத்தட்ட கவர்மெண்டுடைய இஎல்எம்எஸ் ப்ராஜெக்டில் நான் வந்து 1,00,000 கேள்வித்தாள்கள் உருவாக்குறத விஷயத்தை நான் வந்து லீட் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ எனக்கு வந்து யூபிஎஸ்சி என்ன, டிஎன்பிசி என்ன, எஸ்எஸ்சி என்ன, ஆர்ஆர்பி என்ன, என்ன பேட்டர்னு, எப்படி கொஷின் கேட்பாங்க, எப்படி மாற்றுவாங்க, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 1% இல்லை 1000% பக்காவாக வந்து தெரியும். நான் வந்து 200 கொஷின் சொன்னேன் அப்படின்னா 200 கொஷின்ஸும் அப்படி டைரக்டா வந்து பார்த்தீங்கன்னா வரும். அது காரணம் நம்ம வந்து யூபிஎஸ்சியோட மெயின்ஸ் பேப்பர், டிஎன்பிசியோட மெயின்ஸ் பேப்பர், டிஎன்பிசியில் எல்லா எக்ஸாமுடைய கேள்வித்தாள்கள், இந்த மாதிரி நிறைய ரிசர்ச் பண்ணி தான் இந்த காமனாக ஒரு 293 தலைப்புகளை நம்ம வந்து உருவாக்கியிருக்கோம். அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 மாதமாக பயிற்சி பற்ற வந்து சிறப்பான முறையில் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த 2 நாளாக நிறைய பேர் வந்து எப்படி படிக்கணும் திரும்ப கேட்டுட்டு இருந்ததுனால இந்த பயிற்சியை நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொடுக்குறோம். ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து நேற்றைய வகுப்பில் நம்ம என்னென்னலாம் வந்து பார்த்தோம் அப்படிங்கிறத ரீகால் பண்ணுறோம். ஸோ அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸை, அதாவது டிஎன்பிசியில் குரூப் 4 போஸ்டிங் அப்படிங்கிறதுல இந்த முறை கிட்டத்தட்ட 27 லட்சம் பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுதுவாங்க. 27 லட்சம் பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுதுவாங்க. ஒரு நிமிஷம். 27 லட்சம் பேர் டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுதுவாங்க. ரைட்டா? இந்த 27 லட்சம் பேர்ல வேலை கிடைக்க போறது ஒரு 15,000 பேருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வேலை வந்து கிடைக்க போகுது. ஸோ இந்த 15,000 பேர்ல வேலை கிடைக்க போகுது அப்படின்னா நீங்க ஒரு டாப் 2000 ரேங்க்ல வந்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஒரு வேலையில உங்களால வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமர வந்து முடியும். ஸோ அப்போ இதுக்கு நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் டெக்னிக் தான். அதாவது டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4ல மொத்தம் 200 கேள்விகள். இந்த 200 கேள்விகளில் ரைட்டா 100 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கேள்விகள். மீதி இருக்கக்கூடிய 100 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே, ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் ஸ்டடீஸ்ன்னு வந்து சொல்லுவாங்க. இந்த 100ல் 25 கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கொஷின்ஸ். ரைட்டா? மீதி 75 வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஷின். ஸோ இந்த 100 கொஷின்ஸ் 100ல் 45 வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லாராலையுமே வந்து எடுக்க முடியும். ஒரு ஸ்கூலில் பேசிக்ஸ் படித்தாலே உங்களால் காமனாக ஒரு 40 மார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசால்ட்டாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும் இயற்கையாகவே. அதை தாண்டி நீங்கள் ஒரு 90க்கு மேலே, அந்த தமிழில் 90க்கு மேலே வந்து 90, 95க்கு மேலே வந்து எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலை அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? ஸோ இதில் நம்ம மேக்ஸில் 100க்கு 100 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணணும். சாரி, மேக்ஸ் தமிழில் 100க்கு 100 வந்து ஸ்கோர் பண்ணணும். அகெயின் இந்த மேக்ஸில் ஒரு 5 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களால் வந்து சால்வ் பண்ணவே முடியாத ஒரு கடினமான ஒரு கொஷின்ஸாக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்பாங்க. அப்போ அதுலேயும் நீங்கள் வந்து கண்டிப்பாக அரௌண்டு ஒரு 23ஆவது குறைஞ்சபட்சம் நான் வந்து சொல்கிறது ஒரு 23 மார்க்காவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிடணும், ஸ்கோர் வந்து பண்ணால் தான் உங்களுக்கு சேஃபர் சைடு. அகைன் இந்த ஜென்ரல் ஸ்டடீஸில் 75 வந்து சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த 75ல் அரௌண்ட் 15 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15 கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின்
இந்த தமிழ் பகுதியிலேருந்து வந்து கேட்பாங்க. அகெயின் தமிழ் பகுதியில் வந்து கேட்பாங்க. அப்போ இந்த தமிழ் பகுதியை பொறுத்தவரையில் ஓகே, தமிழ் பகுதியை பொறுத்தவரையில் உங்களுக்கு 200 கொஷின்ஸில் 115 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கொஷின்ஸ், மீதி 25 வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கொஷின்ஸ். ஸோ இதில் 140 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 140 கொஷினுக்கு நீங்கள் வந்து அசால்ட்டாக பிளான் பண்ணி பக்காவாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணலாம். ரைட்டா? ஸோ இப்போ 140 உங்கள் கையில் இருக்குது, 140 மதிப்பெண்கள் கையில் இருக்குது. அது வந்து உங்களால் ஈஸியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிசியை பொறுத்தவரையில் ரெகுலராக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஃபார்மெட் இருக்குது. அந்த ஃபார்மெட்டை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து ஓவராலாக டிஎன்பிசி கொஷின்ஸே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கேட்பாங்க. ஸோ நம்ம ஆட்சியர் கல்வி சார்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிகே புத்தகம் தமிழ் புத்தகம் குரூப் 4க்காக குரூப் 1 குரூப் 2க்காக நம்ம வந்து உருவாக்கியிருக்கோம். அதில் தமிழ் சார்ந்த புத்தகம், இந்த தமிழ் புத்தகம் இருக்கு இல்லையா, இதை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நிமிஷம். ஸோ இந்த தமிழ் புத்தகத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக இந்த தமிழ் புத்தகத்தை 2007 ரீசெண்ட் எக்ஸாம் வரைக்கும் நம்ம வந்து டாபிக் வைஸ் கம்பைல் பண்ணி வந்து கொடுத்துருக்கோம். அதாவது தமிழில் 100க்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 80 மார்க்குக்கு மேலே நீங்கள் தமிழ் புத்தகத்தை வந்து திறக்கலனாலும் இதில் வந்து நீங்கள் வந்து எடுக்க முடியும். எக்ஸாம்பிள்ஸ் வந்து எதுக்காக நான் வந்து சொல்கிறேன்னா, டிஎன்பிசியில் இது வரைக்கும் இந்த வரலாற்றில் கேட்கப்பட்ட கொஷின்ஸை எல்லாத்தையும், அதாவது தமிழ் கொஷின்ஸை ஃபுல்லாத்தையும் வந்து கொடுத்தாச்சு. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு கொஷினை தான் ரிப்பீட்டடாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்க முடியும். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கக்கூடிய நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி இருக்காங்களா, என்டிஏ எக்ஸாம். இந்த என்டிஏ எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில தமிழ் சார்ந்த கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்பாங்க. அந்த கொஷினையும் நான் வந்து ரிசர்ச் பண்ணி வந்து பார்த்துட்டேன். அதே பேட்டர்னில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. அதனால் ஸோ டிஎன்பிசியை பொறுத்தவரையில் நீங்கள் வந்து இந்த புத்தகத்தை ஒரு 3 நாள் உட்கார்ந்து வந்து நீங்கள் வந்து படிச்சிங்க அப்படின்னா எதை படிக்கணும், எதை ஸ்கிப் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஆழமான விஷயம் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து கிடைக்கும். உங்களுடைய பல மணி நேரத்தை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிச்சப்படுத்தக்கூடிய ஒரு பொக்கிஷமாக இது வந்து இருக்கும். 100% நிறையா பேர் பசங்க நீங்கள் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. ரைட்டா? ஸோ இந்த தமிழ் புத்தகத்தில் இப்போ வந்து டவுட் வந்து கேட்டாங்க, கிராமர் வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த சிலபஸை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு உடச்சி இங்கே வந்து தனித்தனியாக நான் இங்கே புத்தகத்தில் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதில் தமிழ் பகுதியை என்ன பண்ணுங்க அப்படின்னா சிலபஸை 3 வாட்டி நீங்கள் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும், எழுதணும். சிலபஸை எழுதிட்டீங்கனாலே உங்களுக்கு பாதி வேலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்சிருச்சு அப்படின்னு அந்த அர்த்தம். ரைட்டா? ஸோ இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா சிலபஸை 3 முறை நீங்கள் வந்து மெயினாக வந்து எழுதுங்க. இதில் வந்து சிலபஸ் வந்து கொடுத்துருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து படிக்க வேண்டியது பகுதி ஈயை வந்து படிங்க. இந்த புத்தகத்தில் அப்படி தான் வந்து கொடுத்துருக்கேன். பகுதி ஈயை வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாங்க. ஸோ இங்கே கிராமர் பார்ட்டில், ரைட்டா, கிராமர் பார்ட்டில் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பகுதியை பார்த்தீங்கன்னா போதும். அந்த கிராமர் இலக்கண குறிப்பறிதல் அப்படிங்கக்கூடிய ஒரு இதை வந்து நாங்கள் தொகுத்து வந்து கொடுத்துருப்பேன். அதில் வந்து நிறையா ஒரு சில அவுட் ஆஃப் போர்ஷன்ஸ் வந்து கேட்குறாங்க, தெரியாத போர்ஷன் வந்து கேட்குறாங்க அப்படின்லாம் வந்து இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இலக்கண பகுதியை நான் வந்து உங்களுக்கு வந்து அக்யூரேட்டாக நான் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதில் இருக்கக்கூடிய பேட்டர்னை லைனாக நீங்கள் வந்து பார்த்தீங்கனாலே உங்களால் என்ன பண்ண முடியும், ஸோ அந்த பாட்டை உங்களால் ஈஸியாக வந்து உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஸோ அப்போ உங்களுக்கு கிராமர் பாட்டை பொதுவாக வந்து எல்லாருமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிராமர் பாட்டை வந்து நினச்சி தான் ஐயோ கிராமர் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா வந்து எல்லாருமே பொதுவாக கஷ்டப்படுறது. அதிலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பகுதியை நீங்கள் வந்து படிச்சிங்கன்னா போதும். இங்கே எல்லாமே ஒரு பேட்டர்னாக லைனாக நிறையா ரிசர்ச் பண்ணி வந்து கொடுத்துருப்பேன். இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை இது பண்ணிங்கன்னா போதும். ரைட்டா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இலக்கண குறிப்பறிதல் ரிலேட்டடாக இலக்கண குறிப்பு சார்ந்து வந்து கேட்டிருப்பேன். அதிலே நான் தனித்தனியாக கொடுத்துருப்பேன். வினைத்தொகையை ஃபுல்லாக லைனாக வந்து கொடுத்துருப்பேன். ரைட்டா? ஸோ இதை வந்து உள்ளுக்குள்ளே நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணிங்கன்னா, ஸோ 6ஆம் வேற்றுமை, பண்பு தொகை, இந்த பேட்டர்னை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக நீங்கள் பயப்படுறது தமிழில் உங்களுக்கு 100க்கு 100 எடுக்க முடியும். ஆனால் இலக்கணத்தை மட்டும் பார்த்து என்ன பண்ணுவோம், நம்ம பொதுவாகவே வந்து பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்து இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா இந்த பேட்டர்னை 1க்கு 3 வாட்டி நீங்கள் வந்து ரீட் பண்ணீங்க அப்படின்னா அதோட கோர் ஐடியாஸை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். கேட்டதே தான் வந்து கேட்பாங்க. எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும்.
இதுல அணிகள் இந்த மாதிரி நான் வந்து தனித்தனியா வந்து கொடுத்துருப்பேன், ரைட்டா? ஸோ அதை நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஓகே என்னென்ன பேட்டர்ன்ல இருக்கு, என்னென்ன ஃபார்மெட்ல இருக்கு, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. 100 கொஸ்டின்ல ஒரு 2 கொஸ்டின் 3-4 கொஸ்டின்ஸ் கிட்ட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, ரைட்டா? மேக்சிமம் ஒரு 2 to 1. அப்போ நீங்க என்ன பண்ணணும், ஏன்னா அதை பேஸ் பண்ணி நீங்க வந்து படிச்சீங்கனாலே உங்களால ஈஸியா என்ன பண்ண முடியும், இது பண்ண முடியும். அதனால 100 தாண்டி கிட்டத்தட்ட பகுதி ஈல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 40 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கேட்பாங்க. அப்போ அந்த பகுதி ஈய நீங்க என்ன பண்ணணும், அதிகமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணணும். தமிழுக்கு நீங்க வந்து செய்ய வேண்டியது ஆட்சியர் தமிழ் புத்தகத்தை இது பண்ணி ஒரு ரீடு ஃபுல்லா வந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து ஸ்கூல் புக்கை வந்து திறந்து பாருங்க. அதுல எல்லாமே இதை பார்த்துட்டீங்க அப்படின்னா அதுல வந்து உங்களுக்கு ஓகே இதெல்லாம் தேவையில்லையா, இதெல்லாம் தேவையில்லையான்னு ஸ்கிப் பண்ணிடலாம், ரைட்டா? ஸோ அதை மட்டும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா போதுமானது. பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ மேக்ஸ் சார்ந்த விஷயத்துல நான் நேரத்தே அந்த பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் எல்லாமே வந்து சொல்லிட்டேன். அவுட் ஆஃப் சிலபஸ்ல எப்படிலாம் வந்து கேட்குறாங்க அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். குரூப் 4ல 27 லட்சம் பேர் எழுதுறதுனால உங்களுக்கு குரூப் 4 சிலபஸை மட்டும் நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணக்கூடாது, குரூப் 4 சிலபஸை படிக்கக்கூடாது, குரூப் 1 சிலபஸை தான் படிக்கணும், ரைட்டா? நீங்க குரூப் 4 சிலபஸை மட்டும் படிச்சுட்டு 6 to 10th மட்டும் படிச்சிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒரு தப்பான அப்ரோச். இப்போ இருக்கக்கூடிய டிஎன்பிசியோட ஸ்டாண்டர்ட் எல்லாமே யூபிஎஸ்சியோட ஃபார்மேட், எஸ்எஸ்சியோட ஃபார்மேட்டை அப்படி கேப்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த கொஷின் ஃபார்மேட்டை. அப்போ நீங்க இன்னும் நீங்க வந்து அதாவது கொஷினோட டாபிக்ஸ்லாம் வந்து மாறாது. கொஷினோட அதாவது பாண்டியர்கள் கார்ந்த சேரர் சோழர் பாண்டியர்கள்னா அது ஒரு ஃபார்மேட்ல இருக்கு, அது மாறாது. அந்த கொஷினோட நேம் இப்படிதான் வந்து கேட்கணுங்கிறதுல மாறாது. ஆனா பேட்டர்ன் கொஷினோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவலுக்கு வந்து போயிடுச்சு. இப்போ டிஎன்பிசி கொஷின்ஸை நீங்க ரீசெண்டா நம்ம ஆட்சியர் கல்வியோட ஜிகே புத்தகத்தை பார்த்தாலும் உங்களுக்கு வந்து தெரியும். அந்த கொஷினை சால்வ் பண்றதுக்கு நீங்க படிச்சா மட்டும் போதாது, எலிமினேஷன் டெக்னிக் தெரியணும், பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ஸ்ல வந்து யோசிக்க தெரியணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு வந்து தெளிவுபடுத்திட்டேன். அப்போ டிஎன்பிசியில் 140 மார்க் தமிழ்லையும் மேக்ஸ்லையும் 140 மார்க் எடுத்தே ஆகணும். அப்படி எடுத்தா தான் உங்களால் வந்து என்ன பண்ண முடியும், இந்த எக்ஸாமை பீஸ்ஃபுல்லாக உங்களை வந்து பாஸ் பண்ண முடியும், ரைட்? ஸோ மீதி இருக்கக்கூடிய 60 கேள்வி, இந்த 60 கேள்வி எடுத்துக்கணுமே. பொதுவாக டிஎன்பிசியில் என்ன சொன்னேன், குரூப் 4ல 200 கொஷின்ஸ் அப்படின்னு வந்து சொன்னேன். இந்த 200 கொஷின்ஸில் பொதுவாக டிஎன்பிசியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு 200 கொஷின்ல ஒவ்வொரு தேர்வுலையும் குறைஞ்சபட்சம் 10 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தப்பா வந்து கேட்பாங்க. அது வந்து பல நாட்களா வந்து நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால 200 கொஷின்ஸ் அப்படிங்கிறத வந்து இது பண்ணக்கூடாது. 190 கொஷின்ஸ் அப்படிங்கக்கூடிய மென்டாலிட்டியில நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸாம்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ 190 கொஷின்ஸ் தான் எல்லாத்துக்கும் ஈக்குவல் காம்படிஷன்ஸ் அப்படிங்கிறதையும் நீங்க என்ன பண்ணிக்கணும், யோசிக்கணும். அதுபடி தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்பாங்க. அது என்ன 190 கொஷின்ஸ் அப்படிங்கிறத நான் வந்து தெளிவுபடுத்துறேன். அதாவது ஃபர்ஸ்ட் டிஎன்பிசியில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தற்காலிக விடை, எக்ஸாம் முடிஞ்சவொடனே ஒரு தற்காலிக விடை, எக்ஸாம்ஸ் முடிஞ்சவொடனே என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு தற்காலிக விடை வந்து வெளியிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்ணுவோம். அதுக்கப்புறம் 3 பேர் கொண்ட எக்ஸ்பர்ட் கமிட்டி ஒரு ஃபைனல் ஆன்சர் கீ வந்து முடிவு பண்ணுவாங்க. இந்த ஃபைனல் ஆன்சர் கீ படி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபைனல் ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின்ஸுக்கு இந்த மாதிரி இருக்கும். இப்போ பாருங்க, இது ஃபைனல் ஆன்சர் கீ. இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறது ஃபைனல் ஆன்சர் கீ. இங்கே ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா 54 கொஷினுக்கு சி எழுதினவருக்கும் மார்க்கு, டி எழுதினவருக்கும் மார்க்கு. 134 எல்லாம் எழுதினவங்களுக்கும் எல்லாருக்குமே மார்க்கு. 105வது கொஷின் எல்லாருக்குமே மார்க்கு. இப்படி ஓவராலா கழிவு கிழிவுலாம் வந்து கேட்டீங்கன்னா மொத்தமே 190 மார்க்கு தான் உங்களுக்கு காம்படிஷன்ஸ். அதனாலதான் நான் 170 போட்டேன் எனக்கு வேலை கிடைக்கல, நான் 140 போட்டான் என் ஃப்ரெண்டு அவனுக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு சொல்றாங்களே, அதுக்கு காரணம் இந்த கொஷின்ஸ் தப்பா இருக்கும். அதனால எக்ஸ்பர்ட் கமிட்டி நம்ம பண்ணக்கூடிய கீ சேலஞ்சை பொறுத்து என்ன பண்றாங்க, ஃபைனல் ஆன்சர் கீ வந்து ரெடி பண்ணுவாங்க. இங்க பாருங்க 197 கொஷின், 117 கொஷின், 109, 105, இது எல்லாமே இப்போ ஸ்கிரீன்ல பாக்குறது எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், எல்லாருக்குமே மார்க். அப்போ எல்லாருக்குமே மார்க்குங்கும் போது அது ஒரு காம்படிஷனே வந்து கிடையாது. 200 கொஸ்டின்னா ஒவ்வொரு கொஸ்டினும் ஒருத்தர் லைஃப்பை வந்து முடிவு பண்ணக்கூடியது. ஸோ அப்போ இதுல கிட்டத்தட்ட இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டினுக்கு மேல வந்திருக்கு. அப்போ 10 கொஸ்டின்ஸுங்கும் போது 10 கொஸ்டின்ல 6 கொஸ்டின்ஸுக்கு எல்லாருக்குமே வந்து மார்க் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்க வந்து என்ன பண்ணணும், இப்ப சொன்னேன் இல்லையா, அதாவது 200 கொஸ்டின்ஸ்ல 10 கொஸ்டினுக்கு எல்லாருக்குமே மார்க் கொடுக்கும்போது அது வந்து வேல்யூவே வந்து கிடையாது. அப்போ உங்களுக்கு காம்படிஷன் எவ்வளவு கொஸ்டினுக்கு தான்,
190க்கு தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? ஸோ இப்போ இந்த 190க்கு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 180க்கு மேலேயாவது நீங்கள் எடுத்தா தான் உங்களுக்கு வேலை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகும், உறுதியாகும். ரைட்டா? ஸோ அதாவது 200 கேள்விகளில் மோர் தென் 180 எடுத்தால் மட்டும்தான் வேலை அப்படிங்கிறத தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. 160 140 அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜி, இப்போ இருக்கக்கூடிய டீச்சிங் மெத்தடு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி காம்படிஷன்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் பண்ணிருச்சு. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 200 மதிப்பெண்களுக்கு 180 மதிப்பெண்கள் எடுக்கணும். ரொம்ப ரொம்ப சீரியஸாக வந்து படிக்கணும். அப்போ தமிழில் 100க்கு 100 வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொது தமிழில் எடுக்கணும். ஜென்ரல் தமிழில் இருக்கக்கூடிய தமிழுக்கு 15க்கு 15 கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தாகணும். இந்த இதில் படிக்கிறீங்க இல்லையா, இதே பேட்டர்ன் தான் எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும், அந்த மீதி இருக்கக்கூடிய அந்த 15 கொஷின்ஸ், அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸில் 75ல் 15 கொஷின்ஸ் இருக்குல்ல, அது இதே இதில் இருந்து தான் வந்து கேட்பாங்க. அதனால எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட வேண்டாம். இந்த குரூப் 4க்கு கொஷின் அந்த சிலபஸுக்கு வந்து படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களால் 115 மதிப்பெண்கள் வந்து எடுக்க முடியும். 115 போக மேக்ஸ் தான் உங்களை பல பேரை வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணும். ரைட்டா? வேலை கிடைக்க விடாமல் ஆக்குறது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பார்ட்டு தான் குரூப் 4ல் வந்து ப்ளே பண்ணும். இது எல்லாமே சும்மா கண்ணை மூடிட்டு கதையாக வந்து விடலை. நிறையா ரிசர்ச் பண்ணி எப்படி கொஷின் எடுக்கிறாங்க, எப்படி ஸ்டூடெண்ட்டை எலிமினேட் பண்ணுறாங்க, கொஷினோட வெயிட்டேஜ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் ஆய்வு பண்ணி தான் இப்போ உங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கேன். ரைட்? ஸோ இப்போ மீதி நம்ம வந்து பார்க்கக்கூடியது மீதி 60 கொஷின்ஸ் வந்து இருக்கு. அந்த பாட்டை இன்னைக்கு என்ன பண்ண போகிறேன், உங்களுக்கு தெளிவுபடுத்த போகிறேன். ரைட்டா? நீங்கள் ஸ்கூல் புக்கு, ஓகே, ஸ்கூல் புக்கை தான் முழுக்க நீங்கள் வந்து படிக்கணும். சில பேர் வந்து சொல்லுவாங்க, நான் நோட்ஸ் கொடுங்க, நான் ஸ்கூல் புக்கை தாண்டி எதை படிக்கணும். முதல்ல ஸ்கூல் புக்கை படிங்க. ஸ்கூல் புக்கை நீங்கள் உருப்படியாக ஆழமாக சரியாக படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களால் எலிமினேஷன் டெக்னிக்கில் பல கேள்விகளுக்கு மிக எளிமையான முறையில் நீங்கள் வந்து பதிலளிக்க முடியும். ரைட்டா? ஸோ எலிமினேஷன் டெக்னிக் எல்லாமே நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு வந்து ரொம்ப தெளிவான முறையில் நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ நம்ம வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்ட்டை நம்ம வந்து பார்த்துருவோம். இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்ட்டில் அந்த 60 கொஷின்ஸ் சொன்னேன் இல்லையா, தமிழ் போக, ஓகே, தமிழ் போக 75 வந்து வச்சுக்கலாம். ரைட்டா? ஸோ 200 கொஷினில் 75 தமிழ் வந்து இருக்கு இல்லையா. இப்போ நான் வந்து காமிக்கிறேன் பாருங்க. இதை 21 பாடங்களாக நம்ம வந்து உடைக்கிறோம். சிலபஸ் ஒரு பக்கம், புரியுதுங்களா? சிலபஸ் ஒரு பக்கம் உங்களுக்கு வந்து மெயினாக வந்து இருக்குது. அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு சில பேட்டர்ன் இருக்கு, பேட்டர்ன் ஆஃப் சப்ஜெக்ட் இருக்கு, அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரல் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய லெவல்லையும் படிக்கணும், தமிழ்நாட்டு லெவல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரல் வந்து படிக்கணும். ஸோ இந்த ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரல் அப்படிங்கிறது தமிழ்நாடு ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரல் ஒன்றும் கிடையாது. இப்போ சொன்ன இல்லையா, குரு 4ல் இருக்கக்கூடிய பகுதி ஆவும் பகுதி ஈயும், பகுதி ஆவும் ஈயும் தான் இங்க இருக்கக்கூடிய ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரல். இதுல இருந்தா என்ன பண்ணுவாங்க, 15 கொஸ்டின்ஸ் கிட்ட வந்து கேட்பாங்க. ரைட்டா? குரூப் 4க்கு குரூப் 2ல இருக்கக்கூடிய தமிழ் பகுதி ஜென்ரல் ஸ்டடீஸ்ல வந்து கேட்பாங்க. அந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா 15 கொஸ்டின். இது பெரும்பாலான பேருக்கு இன்னும் தெரியல. இதை நீங்க வந்து தெளிவா வந்து புரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ இப்போ நம்ம ஆசிரியர் கல்வி இதிலே நான் வந்து அதே பேட்டர்ன் தான், நீங்க வந்து இலக்கணம் இலக்கியம் வந்து இருக்கு இல்லையா, அதே பேட்டர்ன்ல நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணா போதும். நான் இங்கே டாபிக் வைஸ் நான் என்னென்ன தலைப்புலாம் வந்து படிக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து கொடுத்துருப்பேன். கவனிங்க, எக்ஸாம்பிள்ஸ் நான் வந்து சொல்கிறேன். இப்போ நான் குரூப் 4 கொஷின்ஸையும் நான் உங்களுக்கு ப்ரூஃப் வந்து நான் வந்து காமிக்கிறேன். ரைட்டா? இப்போ தமிழ்நாட்டு லெவலில் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர்னு சொன்னேன் இல்லையா, இந்த தலைப்பில் இருந்து தான் 15 கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அந்த 15 கொஷின்ஸில் ஒரு 4 கொஷின்ஸ் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறளில் இருந்து இருக்கும். திருக்குறளில் 4 கொஷின்ஸ் வந்துருக்கும். திருக்குறள், ஓகே, திருக்குறள், இலக்கியம், திராவிட மொழிகள், புலவர்கள், ஐந்திணைகள், டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஐந்திணைகள், தமிழ்நாட்டு மாநாடுகள், நாடகங்கள், முக்கிய புத்தக எழுத்தாளர்கள், இதெல்லாம் குரூப் 4ல் உள்ளதான். தமிழ்நாட்டின் கட்டிடக்கலை கோயில்கள், தமிழ் அகழ்வாய்வு, இதில் 15 கொஷின்ஸு கம்பல்சரியாக வந்து வருவாங்க. இந்த தமிழ் அகழ்வாய்வுங்கிறது நான் தமிழ் புத்தகத்திலே வந்து கொடுத்துருப்பேன், கீழடி, ஓகே. ஸோ அந்த அது ரிலேட்டடாக வணிகம் செய்திகள் அது ரிலேட்டடாக தான் இதில் வந்து கேட்பாங்க. கோவில்களில் அங்கே கலை மற்றும் பண்பாடு அப்படிங்கக்கூடிய இதை தமிழ்லே நான் ஜிகே புத்தகத்தில் பிரித்து வந்து கொடுத்துருப்பேன். நீங்கள் அதை மட்டுமே பார்த்தீங்கன்னா போதுமானது. அங்கே உள்ள டாபிக்ஸ் தான் என்ன ஆகும், உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் அந்த தலைப்பை மட்டும் என்ன பண்ணலாம், ஃபோக்கஸ் பண்ணலாம். புரியுதுங்களா? ஸோ அப்போ அதை மட்டும் என்ன பண்ணுங்க, ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்போ தமிழ் பகுதி குரூப் 4க்கு குரூப் 2க்கு படிக்கக்கூடிய தமிழ் தான்
ஜென்ரல் ஸ்டடீஸ்லையும் 15 கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு வந்து சொன்னேன். எக்ஸாம்பிள்ஸ் நம்ம ஜிகே புக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ரைட்டா? ஸோ இப்போ வந்து பாருங்க, திருக்குறள், திருக்குறள் சம்பந்தமான செய்தி, இது ஜென்ரல் ஸ்டடீஸில் இருக்கக்கூடிய தமிழ் பகுதி. எப்படி நீங்க பொது தமிழ்ல படிக்கிறீங்களோ அதே பாட்டு என்ன பண்ணுவாங்க, இதுல வந்து கேட்பாங்க. இதுல எல்லாமே வந்து உண்டு. எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இலக்கியம், தொல்காப்பியம் எல்லாத்தையும் பத்தி வந்து கேட்பாங்க. நற்றிணை, குறுந்தொகை, ஐம்பெருங்காப்பியம், ஐஞ்சிறுகாப்பியம், இந்த பேட்டர்னை மட்டும் பார்த்துக்கோங்க. பக்தி இலக்கியம், இந்த பேட்டர்ன்ல கண்டிப்பா வந்து உண்டு. அப்போ இதை என்ன பண்ணணும், 6th to 12th வந்து படிக்கணும். அதுல குறிப்பிட்ட பகுதி படிச்சா போதும். 11th 12th எத்திக்ஸ் புக்கை நீங்க என்ன பண்ணணும், படிக்கணும். படிச்சீங்கன்னா 115 மார்க்கு கண்ணை மூடிட்டு உங்களால எடுக்க முடியும். ரைட்? ஸோ இப்போ அடுத்து நம்ம வந்து பார்க்கக்கூடியது, இப்போ தமிழ் பகுதி வந்து பார்த்துட்டீங்க. இப்போ நான் சொல்றதெல்லாம் உண்மையா அப்படிங்கிறத குரூப் 4 கொஷினை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமிக்கிறேன். ஸோ இப்போ லாஸ்ட் டைம் வந்து கேட்டது திருக்குறளில் வந்து கேட்டிருக்காங்க பாருங்க, தந்தை மகனுக்காற்றும் நன்றி அப்படிங்கக்கூடிய கொஷின்ஸ். ஸோ இப்போ நீங்க ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்னா அது நம்ம வந்து ஏன் திரும்ப திரும்ப கொஷினை பாருங்க அப்படின்னா, நம்ம எக்ஸாமே கொஷினை வச்சு தான் எழுத போறோம். இப்போ நம்ம இந்தியன் டீம் ஆஸ்திரேலியா மேட்ச் போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டார்டிங்ல அங்கே வேர்ல்டு கப்னா முன்னாடியே போய் தங்கிடுவாங்க. அங்கேயே தங்கி அங்கேயே உட்காந்து என்னென்ன ஃப்ரீயா, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்டிங் மேட்ச் வந்து போடுவாங்க. எப்படி கிரவுண்ட் இருக்கு, என்ன மாதிரி அப்படிங்கக்கூடிய யுத்திகளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் நமக்கு தேவை. குரூப் 4 எக்ஸாம் தான் வந்து எழுத போகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், குரூப் 4ஓட ஒரிஜினல் கொஷின்ஸை நீங்கள் வந்து பார்க்கணும். குரூப் 4ஓட ஒரிஜினல் கொஷின்ஸ் பார்க்கணும். அதர் எக்ஸாமோட ஒரு 2 எக்ஸாமோட கொஷின்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். இப்போ திருக்குறள் சார்ந்த கொஷின்ஸ் இந்த கேட்டிருக்காங்க பாருங்க. நாட்டிற்கு அணிகலங்களாக வள்ளுவர் வந்து எதை வந்து வருஷப்படுத்துறாரு? ரைட்டா? அதுக்கப்புறம் வந்து பாருங்க, ஒருவருக்கு சிறந்த அணிகலன் வள்ளுவர் எவை குறிப்பிடுகிறார்? இந்த பேட்டர்னை நல்லா பாருங்க, குறிப்பிடுகிறார். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து வந்து பாருங்க, அடுத்து என்னது தந்துள்ளார், வரிசையில் தந்துள்ளார். ஓகே, குறிப்பிடுகிறார், எடுத்துரைக்கிறார். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இங்க பாருங்க, கீழடி சார்ந்த கொஸ்டின்ஸ். கீழடி அங்க அகழ்வாயுன்னு வந்து கொடுத்துருந்தேன் இல்லையா, கீழடி சார்ந்து வந்து கொடுத்துருக்காங்க எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு. அடுத்தது வந்து பாருங்க, வள்ளுவர் சார்ந்த ஊரணி சார்ந்த வந்து கொடுத்துருங்க. எதனோடு ஒப்பிடுகிறார், குறிப்பிடுகிறார், உரைக்கிறார், வரிசைப்படுத்துகிறார், அவர் சொல்லக்கூடிய இதெல்லாம் வந்து சொல்றாரு அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை நீங்க என்ன பண்ணணும், பக்காவா வந்து படிக்கணும். ஸோ அறம் சார்ந்தது எது அப்படிங்கக்கூடிய ஆர்டர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கோவில்கள் அப்படின்னு நான் ஒரு சிலபஸ் கொடுத்துருக்கேன் இல்லையா, கோவில்களும் கட்டிடக்கலைகள் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த கட்டிடக்கலை என்ன பண்ணியிருக்காங்க உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரலுக்கு கீழே நம்ம வந்து டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கு கீழே என்ன பண்ணியிருக்காங்க, கட்டிடக்கலை சார்ந்ததுல தமிழ்நாடு கட்டிடக்கலையில குரூப் 4ல கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ரைட்டா? எல்லோரோ, மாமல்லபுரம். ஓகே, அடுத்து வந்து பாருங்க, இந்தியாவின் தொல்லியல் ஆய்வு ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரலுக்கு கீழே நமக்கு அகழ்வாயுன்னு ஒரு டாபிக் பார்த்தோம், அதுல வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, தந்தை மகனுக்கு ஆற்றும் உரிவு. இப்போ திருக்குறள் சார்ந்து மகனுக்கு செய்யும் உதவி எது, நன்றி எது, எதை சுட்டுகிறார், குறிப்பிடுகிறார், பேட்டர்ன் புரியுதா? இப்போ குரூப் 4உடைய கொஸ்டின்ஸ். சங்கம் மருவிய காலத்துடைய சரியான சான்று நான் வந்து சொல்லியிருக்கேன். அங்க ஜெனரல் ஸ்டடீஸ்ல படிக்கக்கூடிய அதே தான். ஓகே, சங்கம் மருவிய காலத்துல என்னென்ன நூல்கள்லாம் வந்திருக்கு, 18 நூல்களை உள்ளடக்குது, 14 கீழ்கணக்கு நூல்கள், திருக்குறள், நாலடியார், சிலப்பதிகாரம், மணிமேகலை, இது எல்லாமே எங்க இருக்கு, தமிழ்ல இருக்கக்கூடிய சிலபஸ். உங்களுக்கு நான் இதை வந்து திரும்ப திரும்ப விளக்கணும்னா, இதோட வேல்யூஸ் இன்னும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தெரியாம இருக்கிறீங்க. புதுசா என்ன பண்றோம் அப்படின்னா, எதை படிக்கணுமோ அதை படிக்காம நிறைய டைவர்ட் ஆகிட்டு இருக்கோம். அப்படி பண்ணாதீங்க. திரும்ப திரும்ப சொல்லக்கூடியது, சிலபஸ்ல நான் உடச்சி கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த சிலபஸை மட்டும் 360 டிகிரியில நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. புரியுதா? அதை தாண்டி நீங்க வந்து எதுவுமே படிக்க வேண்டாம், எதுக்கும் வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். நான் திரும்பவும் சொல்லக்கூடியது, இங்க பாருங்க, சங்ககால இலக்கியம் கொடுத்தேன்ல, 18 மேற்கணக்கு நூல்கள், குறுந்தொகை, ஐங்குறுநூறு, நற்றிணை, அடுத்து காப்பியங்கள், சிலப்பதிகாரம், மணிமேகலை, பக்தி இலக்கியம், அதான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கொஷினா வந்து கேட்டிருக்காங்க. புரியுதா? பொருந்தாது எது. அப்போ நம்ம எந்த பேட்டர்ன்ல வந்து படிக்கணுமோ அந்த பேட்டர்னை நீங்க வந்து படிக்கணும். அப்போ மேக்ஸ்ல 25 போக, தமிழ்ல 100 போக, மீதி 75ல 15 கொஸ்டின் எதுல கேட்கறாங்க,
தமிழ்ல கேட்குறாங்க. அந்த 15ல 4 கொஸ்டின் 5 கொஸ்டின் திருக்குறள்ல வந்து கேட்குறாங்க. அப்போ தமிழ்ல திருக்குறள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த திருக்குறளே நீங்க என்ன பண்ணுவீங்க, நம்ம எல்லா திருக்குறளையும் போட்டு படிக்கணுமா அப்படின்னா அதுவும் படிக்க வேண்டாம். தயவு செய்து எல்லாத்தையும் படிக்காதீங்க. இந்த 25 குறள் இது போக நான் வந்து ஜிகே புத்தகத்துல ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 4, 5 தலைப்புகள் வந்து கொடுத்திருப்பேன். அதை மட்டும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா போதும். இதை தாண்டி வெளியே கொஸ்டின்ஸ் போகாது. கண்ணை மூடிட்டு நீங்க என்ன பண்ணலாம், ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ இதுல ஏதாவது டவுட் இருந்தா வந்து கேளுங்க. இது இப்போ நான் டீச் பண்ணது ஓரியன்டான டவுட்டா வந்து இருக்கணும். டவுட் கேளுங்க. இதை கிளியர் பண்ணிட்டு அடுத்து ஒவ்வொரு சப்ஜெக்டா போயிடுறேன் நான். இதுல யாருக்கா டவுட் இருக்கா? டவுட் திருக்குறள்ல வர 25 இயலும் அந்த சிலபஸ் இயல் தானே சார்? எப்படிமா? சார் தெளிவா பேச. சார் இந்த 25 அதிகாரமும் சிலபஸ்ல கொடுத்திருக்கிற அதிகாரம் தானே சார்? நீங்க திருக்குறள் மட்டும் படிக்க சொல்றீங்கல்ல? ஆமா 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 அதான் ஓகே. சொல்றேன். வேற வேற யாருக்கு டவுட்? ஓகே, தேங்க்யூ. கொஞ்சம் அறிவுபூர்வமா கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும். டவுட் கொஞ்சம் டஃப்பா. யாருக்கு டவுட் இருக்கா? ஓகே ஃபைன். டவுட் இருந்துட்டு யாரும் தயக்கத்தோட இருக்காதீங்க. சொல்லுங்க. இந்த முக்கிய புத்தகம் எழுத்தாளர்கள் போட்டுருந்தாங்க சார். அது வந்து இந்திய கலை பண்பாடுன்னா இப்ப அங்கிட்டு நார்த் இந்தியால இருந்து அந்த கேள்விகள் வருமா சார்? அது ஒண்ணுமே கிடையாது. அது வந்து மிடிவல் இந்தியா மாடர்ன் இந்தியாவில் எழுத்தாளர்கள் புக் இருக்கு. அமீர் குஸ்ரு என்ன எழுதினாரு, கவுடியா என்ன எழுதினாரு, அது ஒரு பட்டியல் இருக்கு. அதெல்லாம் நான் கொடுத்துருவேன், கவலைப்பட வேண்டாம். ரைட்டா? ஸோ அந்த எழுத்தாளர். இதே இது தமிழ்ல முக்கிய எழுத்தாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பகுதி ஈல இருக்கு இல்லையா, அதாவது தமிழ் பகுதியில பகுதி ஈல இருக்கக்கூடிய முக்கியமான தமிழ் எழுத்தாளர்கள் இருப்பாங்க. தமிழ் அறிஞர்கள், மரபு கவிஞர்கள், இவங்களை பத்தின அவங்க எழுதின புத்தகங்களை தான் கேட்பாங்க. பிளஸ் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வந்து படிக்கணும்னா முக்கியமா தமிழ் எழுத்தாளர்கள் விருது வாங்கியிருப்பாங்க, தமிழ் நூல்கள் வந்து விருது வாங்கியிருக்கோம். ஸோ அவங்க எந்த வருஷம் வாங்கப்பட்டது, அந்த மாதிரி அவார்ட்ஸு அது ரிலேட்டடா இது பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ கவர்மெண்ட் ஏதாவது முக்கியமான புத்தகத்தை வந்து அங்கீகரிச்சிருப்பாங்க, நாட்டுடைமை ஆக்கியிருப்பாங்க, அந்த மாதிரி புத்தகத்தோட எழுத்தாளர். இதே இது கரண்ட் அஃபேர்ஸ்ல எழுத்தாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா அரசியல்வாதிகள், இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் கேபினட் மினிஸ்டர் வந்து புக் ரிலீஸ் பண்ணுவாங்க, கிரிக்கெட் பிளேயர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கான்ட்ரவர்சி ஆகக்கூடிய புத்தகங்கள்லாம் வந்து இருக்கும். யாராவது ஏதாவது கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பெரிய பெரிய தலாய் லாமா இந்த மாதிரி ஐஏஎஸ் ஆஃபீஸர், டாப் மோஸ்ட் ரொம்ப பெரிய ரிச் டாப் லெவல்ல இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய புத்தகங்கள், அதாவது வந்து அந்த புத்தகத்தோட கரு ஒரு சில விஷயங்கள் இருக்கும், அதையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேட்பாங்க. வேற யாருக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? சீக்கிரம் கேளுங்க. டவுட் சார். சார் சொல்லு. திருக்குறள் இருக்குல்ல சார், 25 அதிகாரம் இருக்கு. ஆமா. அது வந்து நம்ம ஸ்கூல் புக்ல கவர் பண்ணா போதுமா, இல்ல எக்ஸ்ட்ரா சோர்ஸ் எதனா படிக்கணுமா சார்? ஸ்கூல் புக் படிக்கணும். உங்களுக்கு அர்த்தம் புரியலைன்னா அதை வந்து வாய்ஸ் டைப்பிங்ல கூகுள்லே தேடுங்க. கூகுள்லே அவ்வளோ வெப்சைட்ஸ் வந்துருக்கு. ரைட்டா? நான் அடுத்து கிளாஸ் எடுக்கும் போது ஒரு சில பிடிஎஃப்ஸ் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவேன். அது வந்து இப்போவே ஷேர் பண்ணோம்னா எல்லாம் நிறைய நம்ம ஆச்சரியக்கல்வி நிறைய வந்து நான் டே நைட்டா எஃபோர்ட் போடுறேன் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து எனக்கு வந்து நான் வந்து ஆச்சரியக்கல்வியில ரிசர்ச் பண்ணி எஃபோர்ட் போட்டு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் பண்ணி இவ்வளோ விஷயங்கள் வந்து பண்றேன். இதே வந்து பார்த்தீங்கன்னா திருடி கமர்ஷியல் ஆகும்போது என்னால் வந்து தாங்கவே முடியல. இது வந்து அது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால ஒரு சில விஷயங்கள் நம்ம ரிஸ்ட்ரிக்ட் பண்ணி ப்ராப்பராக வந்து கொடுக்கலாம், தேவைப்படக்கூடிய நபர்களுக்கு மட்டும் கொடுக்கலாம் அப்படின்னு வந்து யோசிக்கிறேன். நான் நிறைய விஷயங்கள் மாற்றணும்னு வந்து நினைச்சு பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் சார் சவுண்ட் கேட்கல சார், வாய்ஸ் கேட்கல. வாய்ஸ் கேட்கலையா? சவுண்ட் கேக்குதா? சவுண்ட் கேக்குதா? எல்லாரும் கேக்குதா? ஓகே சார், இப்போ கிளியர் சார், இப்போ கிளியர். கேக்குது சார். நான் சொன்னது யாருக்கும் கேட்கலையா? ஃபர்ஸ்ட் சொன்னது. ஆமா சார், ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் 1 மினிட் கேட்கல சார் லாஸ்ட். ஓகே, அதாவது இப்போ திருக்குறளுக்கு நீங்க வந்து ஸ்கூல் புக்கை படிங்க. தெரியாத பட்சத்துல நீங்க என்ன பண்ணுங்கன்னா கூகுளில் அந்த திருக்குறளை வாய்ஸ் டைப்பிங்கில் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா வரும். அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்பிளனேஷன் பார்த்துக்கோங்க.
ஸோ நம்மகிட்ட ஒரு சில சோர்ஸ் இருக்குது, அது எக்ஸாம் நேரத்தில், அதாவது கிளாஸ் நேரத்தில் நம்ம வந்து பயிர்வோம். ஏற்கனவே ஆட்சியர் கல்வியில் நிறைய எஃபோர்ட் போட்டு டே நைட்டாக ஒர்க் பண்ணக்கூடிய சோர்ஸை எல்லாம் திருடி திருடி எவ்வளோ விஷயங்களை வந்து உழைச்சாலும் அதை கமர்ஷியலாக அவங்களோட உழைப்பு மாதிரி பயங்கரமாக வந்து ப்ரொமோட் பண்ணுறானுங்க. இந்த திருட்டு நபர்களை தடுக்கவே வந்து முடியலை. அதை நோக்கி தான் மாணவர்களும் வந்து பார்த்திங்கன்னா படையெடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால் நம்ம கிளாஸ் எடுக்கும்போது எதை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக வந்து கொடுப்போம். இனி வந்து எல்லாருக்கும் நம்ம வந்து ஓப்பனாக வந்து ஷேர் பண்ணுறது அதெல்லாம் கம்மி பண்ணலான் இருக்கேன். ப்ளஸ் பாஸ் பண்ணாலும் அவங்கள வச்சு சொசைட்டிக்கு ஏதாவது வந்து பண்ணலான்னு பார்த்தா அதுவும் வந்து நடக்கிற மாதிரி வந்து தெரில. அதனால் யாருக்கு கொடுக்கணுமோ அதை வந்து ப்ராப்பராக கஷ்டப்பட்டவன் உண்மையாகவே வந்து தேவைப்படுறவங்களுக்கு மட்டும் இனிமே வந்து ப்ராப்பராக வந்து பண்ணணும். பண்ணி அதோட அவுட்புட் எடுக்கணும். எடுத்து அவங்கள மூலமாக தான் ஒரு பர்டிகுலர் குரூப்பை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். எல்லாருக்கும் இனிமே வந்து வாரி வாரி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் நான் வந்து யோசித்து வச்சுருக்கேன். கஷ்டப்படுற கரெக்டான நபருக்கு வந்து கொடுக்கணும். அது மூலமாக ஒரு 30 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த 30 பேரை வச்சு சொசைட்டிக்கு ஏதாவது வந்து பண்ணணும். அது அந்த மாடல் தான் வந்து சக்ஸஸ் ஆகணும்னு வந்து நினைக்கிறேன். ஸோ அதனால் நம்ம இனி வந்து எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஷேர் பண்ணுறது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு வந்து யோசிச்சிருக்கேன். ஏன்னா நான் உழைக்கிறேன், டே நைட்டாக ரிசர்ச் பண்ணுறேன், எவனோ ஒருத்தன் அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருடி இது பண்ணுறது வந்து இருக்குது. ஸோ காப்பி ரைட்ஸ் நான் வந்து கிளைம் பண்ணி பிரச்சனை பண்ணி அது இஷ்யூ ஆகி அது மாணவர்களிடத்துல இவன் கண்டென்ட்டை இவன் திருடிட்டான், அது வந்து மாணவர்கள்ட்ட வந்து குழப்பம் ஏற்படுத்தும். அந்த அந்த இதுக்குள்ளே நான் வந்து திருடவன் திருடிட்டே தான் இருப்பான். அதை வந்து தடுக்க முடியாது. உண்மையான உழைப்புக்கு எப்பவுமே வந்து இது வந்து உண்டு. ஸோ அதனால் இந்த இலவசமாக கொடுக்குறதுனால இதோட வேல்யூஸும் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து தெரிய முடியுது. டே நைட்டாக நம்ம வந்து எஃபோர்ட் போடுறோம், திரும்ப போய் எங்கேயோ போய் வந்து 40,000 கட்டினேன் 50,000 கட்டினேன் அப்படிங்கக்கூடிய சூழ்நிலை, அங்கே ஏமாந்தேன் இங்கே ஏமாந்தேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வந்து யோசிச்சுட்டு இருக்கேன், பார்க்கலாம். ஸோ அடுத்து நம்ம வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் போகக்கூடிய பகுதி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழில் நீங்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்க. 115 கொஷின்ஸு எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தமிழ் புத்தகத்தை, ஆட்சியர் கல்வியோட ஜிகே புத்தகத்தை நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா பக்காவான முறையில் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். 3 நாள் ஃபுல்லாக உட்காந்து 3வது முறை திருப்தியாகும், 4வது முறை நோட்ஸ் வேணால் தேவைப்பட்டால் எடுத்துக்கோங்க. டிஆர்பி, டிஎன்யூஎஸ்ஆர்பி எல்லாத்துக்கும் இதில் தான் கொஷின்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அடுத்து மேக்ஸ் பாட்டு நான் வந்து 2019 இருந்து ரைட் 2019 இருந்து அப் டு 2000 இப்போ நாளைக்கு ஒரு எக்ஸாம் நடக்க போகுது, அடுத்து 21ஆம் தேதி ஒரு எக்ஸாம் நடக்க போகுது. அதை மைக்ரோ டாபிக்ஸ் லெவலில், அதுக்கு முன்னாடி குரூப் 4உடைய இது வரைக்கும் ஓகே 1997 இருந்து அப் டு இந்த 2023 வரைக்கும் நடந்த குரூப் 4உடைய கொஷின்ஸு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், மைக்ரோ டாபிக்ஸ் லெவலில் ஓகே இது இந்த டாபிக் இப்படி இதில் இந்த பேட்டர்னில் கேட்டிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு நடத்துவோம். அதுக்கப்புறம் 2019 இருந்து அப் டு 2024 வரைக்கும் டாபிக் வைஸு மேக்ஸ் கிளாஸு நம்ம வந்து பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா டீச் பண்ணுவோம், ரைட்டா? ஸோ இது வந்து நம்மளுடைய பிளான். மேக்ஸில் நீங்கள் வந்து மேக்ஸு தமிழ் உங்களால் ஆட்சியர் கல்வி புத்தகத்தை பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக 80க்கு மேலே ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். கிளாஸ் வந்து எடுப்போம், மேக்ஸ் கிளாஸ். மேக்ஸு 25 கொஷின்ஸ்னா 25 நம்ம என்ன சொல்கிறோமோ என்ன பேட்டர்ன் சொல்கிறோமோ அப்படி 100% வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். அதாவது இம்மி அந்த சொல்லுவோம் இல்லையா, ஒரு தூசியோட அளவு கூட வந்து பார்த்தீங்கன்னா தடம் மாறாது. அந்த அளவுக்கு கிளியராக ரொம்ப கம்மியாக நீங்கள் பெரிய லெவல்லலாம் எஃபோர்ட் போட வேண்டாம். ஒரு பேட்டர்ன் இருக்குது ஒவ்வொரு டாப்பிக்லையும், ஒவ்வொரு 47 டாபிக் இருக்குது. அந்த 47 டாபிக்லையும் ஒரு பேட்டர்ன் இருக்குது. அந்த பேட்டர்னை நம்ம வந்து ஏற்கனவே நிறைய ஆய்வு செஞ்சதுனால அதாவது 1990க்கு முன்னாடியிலேருந்து இப்போ வரைக்கும் உள்ள டிஎன்பிசி கொஷினை ரிசர்ச் பண்ணி தான் இஎல்எம்எஸ் ப்ராஜெக்ட் வந்து நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். அதனால் இதை விட்டு இம்மி அளவு கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாறாது. அதை மட்டும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிடுங்க. இப்போ உங்கள் கையில் இருக்கிறது 140 மார்க், ரைட்டா? 140 மார்க்கு உங்களால் ஒரு மாதத்தில் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய 60 மார்க் சொன்னேன் இல்லையா, இந்த 60 மார்க்கில் மேக்சிமம் பீப்புள் ரிஜெக்ட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 60 மார்க்கில் தான் வந்திருக்கும். அப்போ அதில் 140 எடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் 60க்கு 40 ஸ்கோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து போதுமானது. நம்ம 100 மீட்ரு ஓடணும்னு வச்சுக்கோங்களேன். 100 மீட்ரு ஓடணும்னா மைக்கிள் யாரு
மைக்கேல் பெல்ப்ஸ் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு மிகப்பெரிய நீச்சல் வீரர். அந்த நீச்சல் வீரர் வந்து என்ன பண்ணாருன்னா, அவர் வந்து நீச்சல் அடிக்கும் பொழுது அவரை விட ஒரு இம்மி அளவு ஏதோ 26 செகண்ட் அவருக்கு முன்னாடி வந்து ஒருத்தன் வந்து டாப் லெவல்ல இருக்கிறவன் 26 செகண்ட் சம்திங்ல வந்து லீட்ல வந்து இருக்கிறான். அப்போ அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, ஒவ்வொரு முறை பயிற்சி எடுக்கும்போது, அதாவது ஒவ்வொரு நாளும் பயிற்சி எடுக்கும் பொழுது இந்த 26 செகண்டை எப்படி கம்மி பண்ணணும். ஸோ அவர் வந்து ஒருத்தன் வந்து 60 செகண்ட்ல ஒருத்தன் வந்து ரீச் பண்றான் அப்படின்னா, இவர் வந்து பாத்தீங்கன்னா இவர் 86 செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த டாப் லெவல்ல இருக்கிறவன் 60 செகண்ட்ல அந்த 100 மீட்டரை ரீச் பண்ணிடலாம். இவருக்கு 86 செகண்ட் வந்து ஆகுது. அப்ப மீதி இருக்கக்கூடிய 26 செகண்ட் இவர் வந்து ரீச் பண்ணணும். அகைன் அதுக்கு மேலே வந்து ரீச் பண்ணணும். அப்போ என்ன பண்றாருன்னா, கண் சிமிட்டுற அளவு ஒவ்வொரு முறையும் வந்து பாத்தீங்கன்னா முயற்சி பண்றாரு. கண் சிமிட்டுற அளவு இம்மி அளவா வந்து முயற்சி பண்றாரு. அதாவது உடைக்கிறாரு. 26 செகண்ட ஒவ்வொன்னா வந்து உடைக்கிறாரு. 60ல இருந்து 61 ஆக்குறாரு, 62 ஆக்குறாரு, 63 ஆக்குறாரு. அப்ப என்ன பண்ண முடியுது அப்படின்னா, அவரால் 100% 8 கோல்டு மெடலுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா மைக்கேல் பெல்ப்ஸ்ன்னு வந்து போட்டு பாருங்க, கோல்டு மெடல் அள்ளுவாரு. அதுக்கு காரணம் என்ன? இந்த மாதிரி மைக்ரோ லெவல் பிளான். நீங்க இது வரைக்கும் குரூப் 4ல சாதிச்சிருவேன், குரூப் 4ல இது பண்ணியிருப்பேன், எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கும். ஆனா நான் என்ன சொன்னேன், களம் அப்படிங்கிறது டிஎன்பிசி ஒரிஜினல் களமா இருக்கணும். டிஎன்பிசியோட ஒரிஜினல் கொஸ்டின்ஸா வந்து இருக்கணும். ஒன்று. அதே மாதிரி 200 கொஸ்டின்ல தமிழ் எவ்வளவு? தமிழ்ல பகுதி ஆ, இ, அ. பகுதி இ வந்து பார்த்தீங்கன்னா 40%. ஈல பாரதியார் வந்து சொன்னேன். பாரதியார்ல அவருடைய சிறப்பு பெயர்கள், அவருடைய சிறப்பு பெயர்கள், அவர் எழுதிய நூல்கள், அவர் எழுதிய பாடல் வரிகள், இந்த 3 பேட்டர்ன்ல வந்து கேட்குறாங்க. இப்படி ஒவ்வொன்னையும் அக்கு வேற ஆணு வேற வந்து இது பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களால எல்லா தேர்வுகளையும் என்ன பண்ண முடியும்? மிக எளிமையான முறையில உங்களால வந்து பாத்தீங்க அப்படின்னா அச்சீவ் பண்ண முடியும். ரைட்டா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, அடுத்து உங்களுக்கு இந்த நான் சொன்ன மாதிரி மேக்ஸ் குரூப் 4 ஓல்டு கொஸ்டின் மைக்ரோ டாபிக் லெவல்ல, அதுக்கப்புறம் குரூப் 4ல இது வரைக்கும் கேட்ட கொஸ்டின்ஸை வித் எக்ஸ்பிளனேஷனோட டாபிக் மைக்ரோ டாபிக் லெவல்ல எக்ஸ்பிளனேஷனோட என்ன பண்ண போறேன் அப்படின்னா, உங்களுக்கு ப்ராப்பரா வந்து பாத்தீங்க அப்படின்னா கைட் பண்ண போறேன். ஸோ அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஓகே, இதை மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நீங்க எங்கேயாவது 30,000 40,000 கட்டினாலும் சரி, அதுக்கப்புறம் தெரியும் ஓகே எது கரெக்டு எது தப்பு, எப்படி படிக்கிறோம். உங்களுக்கு தேவை 200 கொஷின்ல என்ன பண்ணணும்? 180 ரீச் பண்ணணும். அந்த 180 அப்படிங்கும்போது இப்போ 6 மாசம் இருக்கு அப்படின்னா 6 மாசம் நீங்க ஒவ்வொரு நாளும் 10 மணி நேரம் வந்து படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 680 ஸோ 6 மாசம் ஒரு 3 போட்டிங்கன்னா 30 நாள் 180 × 10. உங்களுக்கு உங்க கையில இருக்கிறது 1800 மணி நேரங்கள். 1800 மணி நேரங்கள்ல 200 கேள்வித்தாளுக்கு 180 எடுக்கணும். புரியுதா? அப்போ 1800 மணி நேரத்தை நீங்க வந்து என்ன பண்ணணும்? 1800 மணி நேரத்தை நீங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா யூஸ் பண்ணணும். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒவ்வொரு கொஷின்ஸை நீங்க வந்து எடுக்கணும். இந்த லெவல்ல நீங்க என்ன பண்ணணும்? பிளான் பண்ணணும். ஒரு நாள் டிலே ஆயிடுச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும்? குயிக்கா வந்து எந்திக்கணும், ஓடணும். நான் படிக்கிறேன், நான் வந்து இது பண்றேன். சில பேர் எல்லாருமே படிப்பாங்க. ஆனா உங்களுக்குள்ள நிறைய பேருக்கு ஏதாட்டு என்ன பண்ணுவோம், ஏதோ என்னென்னலாமோ ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம். திரும்பி பார்த்தா அது படிச்சோமா இது படிச்சோமா எதுவுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதாகாது. அதனால நான் சொல்லக்கூடியது என்னன்னா, உங்களுக்குள்ள மைக்ரோ பிளான் வந்து வேணும். ஸோ அந்த மைக்ரோ பிளானு நீங்க ஆச்சரியக்கல்வியோட சிலபஸை வந்து எழுதுங்க, டிஎன்பிசியோட குரூப் 1 சிலபஸ் எழுதுங்க. உங்களுக்கு எளிமையான முறையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிடைச்சிடும். அதே மாதிரி டிஎன்பிசிக்குன்னு ஒரு கொஷின் ஃபார்மட் வந்து இருக்கு. அந்த கொஷின் ஃபார்மட்டை நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்றேன். ஸோ இப்போ வந்து ஒரு கொஷின் ஃபார்மட்டை நான் வந்து உங்களுக்கு வந்து டீச் பண்றேன். எக்ஸாம்பிள், ரைட்டா? ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து டீச் பண்றேன். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறது, இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸில் 75 கொஷின்ஸில் தமிழ் 15 கொஷின்ஸ் வந்து முடிஞ்சுது. மீதி இருக்கிறத நான் வந்து உங்களுக்கு டீச் பண்ணுவேன். வெயிட் பண்ணணும், ரைட்டா? ஸோ இப்போ கொஷின் பேட்டர்ன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். இது வந்து பொறுத்துகை டைப்பாக கொஷின்ஸ், ரைட்டா? பொறுத்துகையில் சர்க்காரியா கமிஷன்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. சர்க்காரியா கமிஷன் ஸோ உங்களுக்கு வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு கமிஷன். என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்க்கு மத்திய அரசு வந்து உருவாக்கியிருக்கும். இதே மாதிரி ராஜ்மனார் கமிட்டி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் உருவாக்குன ஒரு கமிட்டி. ஓகே,
ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து என்ன வரும், ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு வந்து எடுத்துட்டாலே அது வந்து எதா வந்திருக்கும், கோர்ட்டு சம்மந்தமான ஒரு விஷயமா தான் வந்திருக்கும். இப்போ உங்களுக்கு பொம்மி கமிஷன் இது எதுவுமே வந்து தெரிய வேண்டாம், எதுவுமே தெரிய வேண்டாம், ரைட்டா? இப்போ நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, பொம்மி ஜட்ஜ்மெண்ட்னாலே உங்களுக்கு வந்து என்னவா வந்திருக்கும், ஜட்ஜ்மெண்ட். ஓ ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பு, அப்போ கோர்ட்டா தான் இருக்கும். அப்போ டிக்கு 3 போட்டிங்கன்னா என்ன பண்ணிடலாம், கண்ணை மூடிக்கிட்டு இது பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் சால்வ் பண்ணக்கூடிய யுத்தி. அதே மாதிரி இந்த மாதிரி கொஷின்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி கேட்குறாங்க, கமிட்டியை பற்றி வந்து கேட்குறாங்க, கமிஷனை பற்றி வந்து கேட்குறாங்க. அதை பொறுத்துக முறையில் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்குறாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு கொஷினை எடுத்தோடனே எப்படி ஃபார்மெட்டில் இருக்குது, அடுத்து இதை வந்து பாருங்க, சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஆர்டிக்கிள் வந்து கேட்டிருக்காங்க. ஆர்டிக்கிளே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பொறுத்துக முறையில் 4 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று தெரிஞ்சாலே தூக்கி போடலாம் ஆன்சர். இங்கே வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்பராக இருக்குது. இங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்பராக இருக்குது. அப்போ இந்த நம்பர் வேல்யூஸை நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக மெமரைஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அந்த கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ண முடியும், ரைட்? ஸோ இதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் ஆணையம், இது வந்து இம்பார்ட்டன்ட் இது வந்து இருக்கு இல்லையா, என்னென்ன கமிஷன் எப்போ வந்து உருவாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி. டிஎன்பிசி வந்து உருவாக்கியிருப்பாங்க இல்லையா, டிஎன்பிசியை பற்றி, இந்து அறநிலை சட்டத்தை பற்றி, ஆந்திரா யூனிவர்சிட்டி, ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு, இது எந்தெந்த வருஷத்தில் வந்து உருவாக்குனாங்கன்னு பொறுத்துக முறையில் கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. இதே பேட்டர்ன்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா எது கரெக்டாக பொருந்திருக்கு அப்படிங்கிறத வந்து கேட்குறாங்க. எந்த பேட்டர்ன் பொருந்திருக்கு, எட்டயபுரம் கலெக்டர் ஆக்ட்ஸ், ஜாலின் வாலாபாக் துயரம் அண்டர் கமிஷன், சுவராஜ் பார்ட்டி, ஓகே, மதுவிலக்கு. ஸோ இதில் 3 தப்பாக கொடுத்து ஒரு ஆப்ஷன் என்ன கொடுத்துட்டாங்க, ரைட்டாக கொடுத்துருக்காங்க. இதுவும் பொறுத்துக தான். பொறுத்துகையில் என்ன மெத்தடு, ஸோ சரியாக புரிந்துள்ளதா, கரெக்டானது, ராங்கானது இது. இந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டி எப்போ உருவாக்குனாங்கிறது இது வருடம் சம்பந்தமானது. அங்கே ஆர்டிக்கிள் நம்பர் சம்பந்தமானது, இது வருடம் சம்பந்தமானது. இந்த மாதிரி கொஷின்ஸ் பேட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேட்டர்ன்ஸ் வந்து இருக்கு. குரூப் 4க்குன்னு ஒரு சில ஃபார்மட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அந்த ஃபார்மட்ஸை நம்ம வந்து என்ன பண்ணணும், ப்ராப்பராக வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். இங்கே வந்து பாருங்க, இது 2 ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ். இது 2 ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ். இந்த கொஷின்ஸை வந்து பாருங்க, கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா பகுதியில் மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் உள்ளன. கங்கா பிரம்மபுத்திரா, ஓகே. அலையாத்தி காடுகள் மாங்குரோவ் காடுகள் என அழைக்கப்படுகிறது. உங்களுக்கு நான் வந்து இதெல்லாம் குரூப் 4க்கு வந்து கேட்பாங்களா அப்படின்னா, கங்கா பிரம்மபுத்திரா என்ன இருக்கு, உங்களுக்கு மேங்குரோவ் ஃபாரஸ்ட் வந்து இருக்கு. ஸோ நான் இங்கே ஏற்கனவே இது வந்து யூபிஎஸ்சியோட ஃபார்மெட் பார்த்துக்கோங்க. யூபிஎஸ்சி எக்ஸாமில் என்வார்மெண்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. இந்த என்வார்மெண்ட்ல நமக்கு ஒரு 2 டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கோரல் ரீஃப், வெட்லேண்ட் சார்ந்து வந்து கேட்பாங்க. ஈரநிலங்கள், இந்த ஈரநிலங்களை பற்றி எப்பவுமே பொதுவாக எக்ஸாம்ஸில் வந்து கேட்பாங்க. அப்போ ஈரநிலங்கள் இந்தியாவில் என்னென்ன ஈரநிலங்கள்னா என்ன, ராம்சார் சைட்ஸ்னா என்ன, இந்த மாதிரி ஒரு சில பேட்டர்ன்ஸ் வந்து இருக்கு. அந்த பேட்டர்ன்ஸை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா படிக்கணும். ஜிகே புத்தகத்தில் நான் என்ன பண்ணியிருப்பேன், தெளிவான முறையில் இங்கே வந்து உங்களுக்கு வந்து தெளிவுபடுத்தியிருப்பேன். ஒவ்வொரு கொஷின் ஒவ்வொரு பேட்டர்னை நான் வந்து தெளிவுபடுத்தியிருப்பேன். ஸோ இந்த பேட்டர்னை கோரல் ரீஃபு, வெட்லேண்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அப்போ குரூப் 4க்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வெட்லேண்டு, கோரல் ரீஃபை பற்றி வந்து கேட்குறாங்க. மேங்குரோவ் ஃபாரஸ்ட்டை வந்து கேட்குறாங்க. இது வந்து எதில் வரும், வெட்லேண்டு கீழே தான் வந்து வரும். இது 2 ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸில் வந்து கேட்குறாங்க. அப்போ இப்படி ஒரு ஃபார்மெட்டும் கொஷின்ஸ் வந்து இருக்கு, பொறுத்துக டைப்பு இந்த மாதிரி. இது வந்து பாருங்க 4 ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ். இதெல்லாம் நீங்கள் வந்து கொஷினை பாருங்க. ராஜஸ்தான் சமவெளி ஆரவல்லி மலைத்தொடருக்கு மேற்கே உள்ளது, ரைட்டா? ஸோ இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்ஷனை கிழக்கே உள்ளது. ஜாகிரபி கொஷின் எடுத்துட்டீங்கன்னா வெஸ்ட்டை ஈஸ்டாகவும், ஈஸ்ட்டை வெஸ்டாகவும் வந்து மாற்றுவாங்க. அடுத்து பாருங்க, பஞ்சாப் ஹரியானா சமவெளி இந்திய பாலைவனத்தின் வடக்கே உள்ளது. இதெல்லாம் லொக்கேஷன் பேஸ்டு கொஷின்ஸ். நான் இந்த ஜாகிரபியில் உங்களுக்கு தெளிவாக வந்து கொடுத்துருப்பேன், வேர்ல்டு மேப், இந்தியா மேப். இதை ஏன் நான் வந்து கொடுக்கணும் அப்படின்னா, கொஷின்ஸ் இப்படி தான் வந்து கேட்குறாங்க. இந்த ஃபார்மேட்டில் தான் எல்லா எக்ஸாமும் வந்து கேட்குறாங்க, ஓகே. அடுத்து பாருங்க, கங்கை சமவெளி மேற்கில் யமுனை ஆற்றிலிருந்து கிழக்கில் மிசோரம் வரைக்கும்லாம் வந்து கிடையாது, ரைட்டா? என்ன பண்ணுவாங்க, வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் தான் இருக்கும். ஆனால் வெஸ்ட் பெங்கால் கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மிசோரம் வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க, ஓகே. அதே மாதிரி மேகலாவில் பிரம்மபுத்திரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா போகவே வந்து செய்யாது. மேகலாவில் பெரும்பகுதி, சிறு பகுதிங்கிறத என்ன பண்ணுவாங்க பெரும்பகுதி, ஸ்மால் பார்ட் அப்படிங்கிறத என்ன பண்ணுவாங்க லார்ஜ் பார்ட் அப்படின்னு வந்து மாற்றுவாங்க. அப்போ இந்த கொஷின்ஸை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும்னா, தப்பா ரைட்டா அப்படின்னு வந்து பார்க்கணும் அப்படின்னா,
இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, 1 2 3, இதுல ரெண்டாவது ஆப்ஷன் தப்பா அப்படின்னு வந்து பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இதுல சூஸ் பண்ணும்போது ரெண்டாவது ஆப்ஷன் பஞ்சாப் ஹரியானா பிளைன்ஸ் நார்த் வெஸ்ட்ல இருக்கா. ஸோ நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் வந்து பார்த்துருப்பீங்க ஹிஸ்ட்ரி படிக்கும்போது, அதெல்லாம் லிங்க் பண்ணீங்கன்னா இதை ஈஸியாக தூக்கிடலாம். ரைட்டா. ஸோ அப்போ ரெண்டாவது ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும்பொழுது ரெண்டாவது ஆப்ஷன் என்ன வராது, இந்த ஆப்ஷன் வராது, இது வர்றதுக்கு வாய்ப்பு, இது வர்றதுக்கு வாய்ப்பு, அதே மாதிரி இது வர்றதுக்கு வாய்ப்பு. இப்போ ஒன்றை எலிமினேட் பண்ணு, நீங்கள் 4ல் 1 எடுத்தீங்கன்னா எவ்வளோ ப்ராபபிலிட்டி ரைட்டாக இருக்கிறதுக்கு, 4ல் 1 சூஸ் பண்ணீங்கன்னா 25% தான். இப்போ 4ல் 1 சூஸ் பண்ணுறீங்க, 25% தான் வாய்ப்பு இருக்குது. இப்போ 1 எலிமினேட் பண்ணிட்டீங்க. எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா இதுல இருந்து எடுக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி, 33% வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ரைட்டா, 33% வாய்ப்புகள் வந்து இருக்கு. இதே மாதிரி இந்த 33% வாய்ப்புகள் வந்து இருக்கு. இன்னொன்னு எலிமினேட் பண்ணீங்கன்னா எவ்வளவு, 50% வாய்ப்புகள் வந்து இருக்கு. இப்படி இது வரைக்கும் நீங்க கொஸ்டினை சும்மா ஏ வருமா பி வருமானு தான் போட்டிருப்பீங்க. அப்படி போட்டதுனால தான் நீங்க வந்து தோத்துருப்பீங்க. இனி என்ன பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினையும் ரிசர்ச் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸை நீங்கள் வந்து கிளியர் பண்ண முடியும். எக்ஸாமோட பேட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு 200 கொஷின்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா அந்த 200 கொஷினில் 180க்கு மேலே வந்து ஸ்கோர் பண்ணணும். அதில் தமிழ் 115 வந்து ப்ளே பண்ணுது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீதி இருக்கக்கூடிய 25 வந்து மேக்ஸ் ப்ளே பண்ணுது. அதில் 140 போக மீதி இருக்கக்கூடிய 60. இந்த 60ல் என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த 60 கொஷின்ஸில் ஹிஸ்ட்ரி, ஓகே, ஹிஸ்ட்ரியில் ஏன்சியன், மிடிவல், மாடர்ன், ஓகே, இதே மாதிரி தமிழ்நாடு லெவலில் ஏன்சியன் மிடிவல் ப்ளஸ் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, இதில் ஓவராலாக ஒரு 15 கொஷின் வச்சுக்கோங்க. நோட் பண்ணுறீங்களா? வரலாறுல இடைக்கால இந்தியா, ஓகே, பண்டைய கால இந்தியா, இடைக்கால இந்தியாவில் தமிழ்நாடு, அதுக்கப்புறம் தற்கால இந்தியா, தற்கால தமிழ்நாடு, இதில் 15 to 17. இது அதிக வெயிட்டேஜ். மாடர்ன் இந்தியாவும் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரிலையும் அதிக வெயிட்டேஜ். ரைட்டா, மோர் தென் 10 கொஷின்ஸ் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இதுல இருந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து உண்டு. ரைட்டா, அதுக்கப்புறம் சொல்லவா? ஸோ அதுக்கப்புறம் பாலிட்டி, இன்டர்நேஷனல் ரிலேஷன், பாலிட்டி உலக நாட்டு வரவுகள், அதுலேயும் ஒரு 10லேருந்து 15 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. 10 to 15 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஜாகிரஃபி, இதுலேயும் தமிழ்நாடு ஜாகிரஃபி யூனிட் நம்பர் 9 இருக்கு இல்லையா, இதில் ஒரு 10 to 12, அது கூட கம்மியாகலாம். ரைட்டா, தமிழ்நாடு ஜாகிரஃபி, இந்தியன் ஜாகிரஃபிலையும் மேப் ஓரியன்டா நீங்கள் படிக்காத யோசிக்காத ஃபார்மெட்டில் கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. அதே மாதிரி எக்கனாமி, இதில் தமிழ்நாடு எக்கனாமியும் வந்து படிக்கணும். ஓகே, ஸோ இதில் ஹிஸ்ட்ரிக்கு எவ்வளோ வெயிட்டேஜோ அவ்வளோ வெயிட்டேஜ் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். 40% இதில் இருந்து என்ன ஆகுது உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருந்து தான் வந்து வருது. அப்போது மாடர்ன் இந்தியாவும் எக்கனாமியும் கொஞ்சம் வெயிட்டாக உள்ளது. அதான் என்ன பண்ணணும், பக்கா வந்து படிச்சுக்கணும். அடுத்த பாட்டு ஜாகிரஃபியும் பாலிட்டியும் கொஞ்சம் வெயிட் ஆனது, அதை கொஞ்சம் இது பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ், ஓகே, சயின்ஸில் பயாலஜி, ஓகே, கெமிஸ்ட்ரி, தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ், இது எல்லாம் சேர்த்து ஒரு 6 கொஷின் தான் வந்து கேட்பாங்க. 6 கொஷின் இல்லை 3 கொஷின்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ தான் வந்து கேட்பாங்க. மீதி 4 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அறிவியல் தொழில்நுட்பம், லைக் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா, ஸ்பேஸு, ஓகே, இம்பார்ட்டன்ட் ஸ்டேஷன்ஸு, ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸு, ரிசர்ச் சென்டர், இந்த மாதிரி முக்கியமான நோய்கள், அதற்கான தீர்வுகள் அப்படின்னு வந்து கேட்பாங்க. அப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிறத வந்து படிக்கணும். அதில் என்ன பண்ணுவாங்க, ஒரு 10 கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ், இந்த கரண்ட் அஃபேர்ஸ் 10 கொஷின். இந்த 10 கொஷின்ஸில் நான் மேக்ஸிமம் வேல்யூஸ் வந்து சொல்கிறேன். ரைட்டா, கரண்ட் அஃபேர்ஸ் 10 கொஷின். இந்த 5 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டா, தமிழ்நாடு கவர்மெண்ட் வாங்கின அவார்டு, நிதி ஆயோக் கொடுக்கக்கூடிய அவார்டு, தமிழ்நாடு எழுத்தாளர்கள் அவார்ட்ஸு, அந்த மாதிரி கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் ஓரியன்டா ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. புக்ஸ் ஓரியன்டா, என்னென்ன புக்ஸ் வந்து யார் எழுதுனா அப்படின்னு வந்து கேட்பாங்க. ரைட்டா, ஸ்போர்ட்ஸு, புக்ஸு, அதே மாதிரி இந்தியன் கவர்மெண்ட்டுடைய கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா, ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா,
வந்து கேட்பாங்க. லைக் வந்து அப்பாயின்மெண்ட்ஸாக வந்திருக்கலாம், ஏதோ ஒன்று வந்து கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 கொஷின்ஸ் ஆர் நோபல் ப்ரைஸாக வந்திருக்கலாம், என்ன இன்டர்நேஷ்னல் ப்ரைஸஸ்ஸு, புக்ஸு, இந்த மாதிரி ரீசெண்டாக வந்து இறந்து போனவங்க ஏதாவது சிறப்பு பெயர்கள் வந்து விட்டுருப்பாங்க. இது ஒரு 5 கொஷின்ஸ் வந்து இருக்கும். இது தமிழ்நாடு ஓரியன்டடான கரண்ட் அஃபேர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து வரும். தமிழ்நாடு கவர்மெண்டுடைய ரீசெண்ட் திட்டங்களாக வந்து இருக்கட்டும், இதெல்லாம் வந்து கேட்பாங்க. இப்போ மீதி இருக்கக்கூடிய 5 கொஷின்ஸ், இந்த 5 கொஷின்ஸும் எப்படி இருக்கும்? நடப்பு நிகழ்வாக தான் இருக்கும். எப்படி அப்படின்னா, எக்கனாமிக்கில் எஜுகேஷன் படிப்பீங்க. இல்லம் தேடிய கல்வி எப்பொழுது உருவாக்கப்பட்டது, கலைஞர் மரக்கன்று நடும் விழா எப்பொழுது உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, கொஷின்ஸு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அப்போது கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ஜென்ரல் ஸ்டடீஸில் படிக்கக்கூடிய அதே பகுதியை பேஸ் பண்ணி தான் என்ன இருக்கும், கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறேன்னு சொல்லி பக்கம் பக்கமாக பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட்டை போட்டு முட்டி மோதி என்ன பண்ணக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது. அதை தொட்டும் தொடாமலும் வச்சும் வைக்காமலும் வைக்கணும். அதில் ஒரு சில ஃபார்மேட்டை மட்டும் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஜிகே புத்தகத்தில் நான் கரண்ட் அஃபேர்ஸ் கொஷினை ஃபுல்லாக தொகுத்து வந்து கொடுத்துருக்கேன். அதை ஒரு வாட்டி பாருங்கள், ஓகே இது மட்டும்தான் தேவையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அப்போது நீங்கள் பக்கம் பக்கமாக கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிச்சிங்க அப்படின்னா அது வந்து என்னது, டோட்டலி பேஸ்ட் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் கட் பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 100% உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ரைட்டா? இப்போ சொன்னேன்ல இம்பார்ட்டன்ட் டேட்ஸு, புக்ஸு, பெர்சனாலிட்டி, இப்படி தான் கரண்ட் அஃபேர்ஸும் உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் வந்து இருக்கும். அப்போ கொஷின்ஸ் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி தானே நம்ம வந்து படிக்கணும். அதை படிக்காமல் நம்ம ஏதோ பிடிஎஃப் வந்து படித்தோம்னா என்ன ஆகும், டோட்டலாக உங்களுக்கு வந்து வீணாகும். எக்ஸாம்பிள்ஸ் நான் வந்து காமிக்கிறேன். 2021ஆம் ஆண்டு ஞானபீட விருது சொன்னேன் இல்லையா, இந்திய லெவலில் அவார்ட்ஸு. அடுத்து பாருங்க, முக்கியமான அவார்ட்ஸ் என்னென்ன அவார்ட்ஸு, என்னென்ன யார் யார் என்னென்ன பர்பஸ்க்காக கொடுக்குறாங்க. ஸோ இந்த 2 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. மற்ற எல்லாமே மேலே ஒரு சிலதெல்லாம் மேலே ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியண்டாக கொஷின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. இப்போ வந்து பாருங்க, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் கரண்ட் அஃபேர்ஸ் சொன்னேன் இல்லையா, அதை நான் கவனிங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் கரண்ட் அஃபேர்ஸ், இந்த சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து இருக்காங்களே, அவங்க ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க, அதை பற்றி கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, குரோமோசோம் 21 முக்கியமான நோய்களை பற்றி கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, ஸ்பேஸு கண்ட்ரி, எந்தெந்த நாடு என்னென்ன லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்பேஸை பற்றி. ஓகே, அதே மாதிரி கேன்சருடைய செல் சம்மந்தமாக, நோய்கள் சம்மந்தமாக கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதே மாதிரி ஃபிசிக்ஸை பாருங்கள், வோல்ட்மீட்டர், அம்பிமீட்டர், இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றி, அதே மாதிரி வேஸ்கல் லாவை பற்றி. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன், ஃபோர்ஸ் ரிலேட்டட்னா ஈக்குவேஷன் ஃபிசிக்ஸில் முடிஞ்சுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உணவுப் பொருட்கள், டே டு டே லைஃப்பில் கெமிஸ்ட்ரி சார்ந்தது, உணவு நிறமூட்டி, கால்சியம் கார்பைடு, இதை பற்றி கேட்டிருக்காங்க. அண்ட் காம்பனன்ட்ஸ் ரிலேட்டடாக ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது காரங்கள், இதில் வந்து ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க கெமிஸ்ட்ரியில். இப்படி தான் வந்து என்ன பண்ணுறாங்க, பயாலஜியில் ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அவ்வளோதான், நான் சொன்னேன் இல்லையா. அப்போது நம்ம கொஷின் பேட்டர்ன் இப்படி இருக்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, அதுபடி தான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போது நீங்கள் வந்து நான் வந்து சயின்ஸு குரூப் 4ல் சாதிச்சே அவன் 6 to 12 சயின்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜியை திரைச்சி விட்டுருவேன் அப்படின்னா அது வந்து என்னது, தப்பான அப்ரோச். என்ன கொஷின் கேட்குறாங்களோ, என்ன டாப்பிக்கில் கேட்குறாங்களோ அதை மட்டும் என்ன பண்ணணும், ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபோக்கஸ் பண்ணாதான் உங்களால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ண முடியும். ரைட். ஸோ மீதி இருக்கக்கூடிய தலைப்பை நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இது பண்ணுவோம். ஸோ அதுக்கு கிளாஸில் ஒரு 100 பேர் வந்து இருக்கிறீங்க. ஸோ நான் வந்து 2015 ஆச்சரியக்கல்வியில் வெளிநாட்டில் இருந்து நம்ம வந்து தொடர்ந்து இலவசமாக வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஆச்சரியக்கல்வியில் புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக 2022 தான் மார்ச் மாதம் தான் நம்ம வந்து புக்கு வந்து பப்ளிஷ் பண்ணோம். அதுக்கப்புறம் கவர்மெண்டுடைய ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிடச்சிது. ஸோ அந்த ப்ராஜெக்டை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், ப்ராஜெக்ட் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். அதுபோக 6 நாள் பயிற்சி பட்டறை அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுவதும் நம்ம வந்து டீச் பண்ணிகிட்டு இருக்கோம். 6 நாளில் என்டையர் சப்ஜெக்டை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டீச் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த பயிற்சி பட்டறைக்கு நிறையா பேரோட என்ஜிஓ சப்போர்ட் மூலமாக இது பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த பயிற்சி பட்டறையில் நம்மளுடைய கான்ட்ரிபியூஷனும் இருக்கும். ஏன்னா ட்ராவல் பண்ணுறது, நிறையா நம்ம வந்து மணி அந்த ஈவெண்ட்டுக்கு வந்து கம்மியாயிடுச்சுன்னா நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துருக்கு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஈவெண்ட்டுக்கு நான் வந்து பங்களிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் வந்து
சாப்பாடு எல்லாம் போட்டு தங்குறது ரூம் எடுத்து இது பண்றதுல மேக்சிமம் 5 லட்சம் ரூபா, 3 லட்சம் ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபா கிட்ட வந்து ஒரு ஈவெண்ட் நடத்துறதுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்பான்சர் மூலமா செலவழிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து இருக்கு. இதை தமிழ்நாடு முழுவதும் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து தொடர்ந்து வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஆச்சரியக்கல்வியில இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து கொடுக்கும் பொழுது அதை நிறைய வெளியில வந்து கமர்ஷியலா எடுக்கிறது, அதை வந்து இது பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து இருக்கு. ஸோ இப்போ நான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணணும் செய்யணும் அப்படின்னு வந்து நினைக்கும் பொழுது எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபினான்ஸ் ரீதியா இப்போ வந்து பின்னாடி நம்ம டீம் இருக்கிறாங்க, உழைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு மாசம் மாசம் அவங்களுடைய ஸ்ட்ரகிள் என்னெல்லாம் ஃபேஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். அப்பதான் நான் ஆச்சரியக்கல்வி வந்து பாத்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு என்னால் வந்து மூவ் பண்ண முடியும். ரைட்டா? ஸோ அதனால இந்த முறை நான் வந்து என்ன யோசிச்சிருக்கேன் அப்படின்னா குரூப் 4 எக்ஸாமுக்கு உங்களுக்கு பக்காவான கிளாஸ். ரைட்டா? ₹1 நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். ஸோ அடுத்து பிளானோட உங்களுக்கு வந்து வீடியோ கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் நான் வந்து அக்யூரேட்டாக உங்களுக்கு வந்து கொடுத்துருவேன். ரைட்? குரூப் 1, குரூப் 2, குரூப் 4க்கு சேர்த்தே நம்ம வந்து வகுப்பு வந்து எடுப்போம். வித் ப்ராப்பர் நோட்ஸோட உங்களுக்கு வந்து பக்காவான முறையில் நம்ம வந்து கைட் பண்ணுவோம். அதே மாதிரி கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக அட்டன் பண்ணணும். ஏதாவது ஒரு கோச்சிங் சென்டரில் அமௌண்ட் வந்து கொடுத்துட்டு அப்பப்போ வந்து பார்க்கறது அந்த வேலைகளே வந்து இருக்கக்கூடாது. ப்ராப்பராக அட்டண்டன்ஸ் யூஸ் பண்ணி இதில் வந்து இன்வால்வ் ஆகி கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்து அவங்களுக்கு நம்ம வந்து இது பண்ணலாம். ஏன்னா நான் 1000 பேர் 2000 பேருக்கு வந்து எடுக்கிறேன் அப்படின்னா அவன் நாளைக்கு சொசைட்டியில் என்ன பண்ணுறானே தெரிய முடியுது. ரைட்டா? அதனால செலக்டட் எல்லாருக்கும் நம்ம யூடியூப்ல எல்லாத்துலேயுமே வந்து ஷேர் பண்ணுவேன். ப்ளஸ் கிளாஸுக்கு யார் வராங்களோ அவங்கள ஜூமில் வந்து அலோவ் பண்ணுறது. அடுத்து இன்னொரு இது வந்து பர்ச்சேஸ் பண்ணி அதில் வந்து ப்ராப்பராக வந்து உங்களை மானிட்டர் பண்ணி இது பண்ணுறது வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ரைட்? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டெஸ்ட் பேட்ச் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. இப்போ ஆச்சரியக்கல்வியில் புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்னோட முதலீடு அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னோட அக்கா சப்போர்ட் பண்ணுவாங்க. ப்ளஸ் லோனு இந்த மாதிரி வாங்கி தான் நான் வந்து எதுவுமே கமர்ஷியலாக வந்து பண்ணணும், வணிக நோக்கத்தோடு வந்து பண்ணணும் அப்படிங்கக்கூடிய விஷயத்த நான் யோசித்ததே கிடையாது, யோசிக்கவும் மாட்டேன். ஏன்னா இந்த ஐடியாவை இந்த கான்செப்டை எல்லாருக்கும் எல்லா பக்கமும் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். கல்வியை இலவசமாக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு கொள்கையோட நான் வந்து தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா போராடிட்டு இருக்கேன். ஸோ கல்வி சமநிலை உருவாகணும் அப்படிங்கிறதுக்காக தான் உழைச்சிட்டு இருக்கேன். ஸோ இப்போ டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது நான் வந்து வச்சேன் அப்படின்னா இப்போ எனக்கு பின்னாடி உள்ளவங்க ஒரு 5 பேர் 6 பேர் வந்து உழைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மாசம் மாசம் நான் வந்து கொடுக்கணும். கொடுத்தா தான் அவங்கள வந்து ஹோல்ட் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு 10 நாள் 20 நாள் வாலண்டியரா தன்னார்வலா வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் புது ஆளை தேடணும். இந்த மாதிரி நிறையா விஷயங்களை நான் ஒர்க் அவுட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள் வந்து பின் வாங்கியிருக்கேன். ஸோ அதனால இந்த குரூப் 4ல இருந்து நான் வந்து என்ன யோசிக்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டெஸ்ட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரைவேட் இன்ஸ்டியூட் கிளாஸ் எல்லாம் வந்து சேர்த்திங்கன்னா 37,000 ரூபா இது பண்ணுறாங்க. டெஸ்ட் வந்து 5,000 இந்த மாதிரி வந்து பண்ணலாம் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நான் வந்து எல்லாமே ஆச்சரியக்கல்வியில் கிளாஸ் ஃப்ரீ. ரைட்டா? ஃபியூச்சரில் ஆச்சரியக்கல்வியோட புத்தகங்கள் யார் மரக்கன்று வந்து நடுறாங்களோ அதை வந்து ஃபுல்லாக வந்து நான் வந்து ஆப் மூலமாக ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் மாற்றுத்திறனாளிகள் யார் படிக்கிறாங்களோ நான் வந்து எல்லாருக்கும் நம்ம வந்து செய்ய போகிறது கிடையாது. செஞ்சால் அவங்க வந்து அவங்க சொசைட்டிக்கு திரும்ப பண்ணுறாங்களா அப்படிங்கிறது வந்து தெரியல. ப்ளஸ் அது கரெக்டான விதமும் இல்லை. யாருக்கு தேவைப்படுதோ தொடர்ந்து ஆச்சரியக்கல்வியை ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்த நபர்களுக்கு நான் வந்து புத்தகம் வந்து ஃப்ரீயாக தான் வந்து கொடுக்க போகிறேன். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது கூட திருநங்கைகளாக இருக்கட்டும், தாய் தந்தை இறந்தவர்களாக இருக்கட்டும், அந்த மாதிரி சரியான நபர்கள். இப்போ அப்பா இல்லாத ஒரு பொண்ணு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து ஃபைட் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மற்றவங்களுடைய பெயினை விட அப்பா இல்லாமல் அம்மாவை வச்சுக்கிட்டு தம்பிகளை வச்சுக்கிட்டு ஃபைட் பண்ணக்கூடிய பெண்களுடைய வலி வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அந்த மாதிரி செலக்டட் பர்சனுக்கு மட்டும் என்ன சப்போர்ட் வந்து வேணுமோ அதை வந்து குறிப்பிட்ட நபர்களுக்கு வந்து பண்ணி அவங்க மூலமாக ரிசல்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறத யோசிச்சுருங்க. ரைட்டா? ஸோ ஆச்சரியக்கல்வி டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வர 15ஆம் தேதியிலிருந்து இது வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த டெஸ்ட் கொஷின்ஸு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுவேன். அதில் எந்த மாற்றமும் வந்து கிடையாது. அதில் ஒரு 50 பேர் இல்லை 100 பேர் 50 பேர் அந்த 100 பேரை மட்டும் நான் வந்து செலக்ட் பண்ணலாம். இது வந்து நான் கமர்ஷியலாக ஆக்கணும் அப்படிங்கக்கூடிய தாட் வந்து கிடையாது. ரைட்டா? இந்த டெஸ்ட் கொஷின்ஸு உருவாக்குறேன் இல்லையா, பின்னாடி பேக் சைடில் டீம் இருக்காங்க, அவங்கள நான் ஹோல்ட் பண்ணணும். அவங்களுக்கு ஏதாவது வந்து கொடுத்தா தான் இந்த 6 மாதம் அவங்களுடைய ஃபினான்ஸ் பேர்டனை வந்து கம்மி பண்ண முடியும். இந்த டெஸ்ட் கொஷின்ஸை நம்ம பிடிஎஃப்ல ப்ராப்பராக நம்ம புக்கு ஃபார்மெட்டில் எப்படி ஒர்க் பண்ணுறோமோ
அதுக்கு ஒருத்தரை நான் வந்து வேலைக்கு வந்து எடுத்திருக்கேன் ஏற்கனவே, ரைட்டா? ஸோ அவருக்கும் மாதம் மாதம் நான் வந்து கொடுக்கணும், ரைட்டா? அதை பேஸ் பண்ணி இந்த 6 மாதத்துக்கு அவங்களுக்கு சம்பளம் வந்து என்ன கொடுக்கணுமோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் வெறும் 100 பேருக்கு மட்டும், ரைட்டா? மற்ற எல்லாத்துக்குமே நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுப்பேன். இந்த 100 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் கவனிப்பு அப்படி வந்து கிடையாது. இந்த 100 பேருக்கு கொஞ்சம் குரூப் ஓப்பன் பண்ணி அவங்க டவுட்ஸை கிளியர் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன நோட்ஸ் வந்து அனுப்புறது, அவங்களுக்குன்னு ஒரு ஒரு கொடுக்கணும். ஏன்னா அவங்கள வச்சு இந்த எல்லாருக்கும் நம்ம வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுக்குறோம் இல்லையா? ஸோ அப்போ 100 பேரை மட்டும் நான் வந்து செலக்ட் பண்ணி என்ன பண்ண போகிறேன், ஒரு குரூப் ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு இது பண்ண போகிறோம். ஸோ அதாவது மொத்தம் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா 25 டெஸ்ட். 25 டெஸ்ட்டில் 4 டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட். 4 டெஸ்ட் ஃபுல் டெஸ்ட். எல்லா டெஸ்ட்டுமே 200 கேள்வித்தாள்கள் வந்து இருக்கும். 4 டெஸ்ட் ஃபுல் டெஸ்ட். இதில் மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 டெஸ்ட் வந்து இருக்கும். ஃபுல் டெஸ்ட்டாகவே 3 கொஷின்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதில் இந்த டெஸ்ட்டோட பேட்டர்னு, ஃபார்மட்டு எல்லாமே நான் என்ன பண்ணிடுவேன், என்ன படிக்கணும், எந்த புத்தகத்தில் எங்கே படிக்கணும். இப்போ நான் ஷெட்யூல் போட்டு இதை நான் வந்து அனுப்பிச்சேன்னா அது அப்படி தான் வந்திருக்கும். ஆனால் நம்ம வந்து ப்ரைவேட் கோச்சிங் சென்டரும் வந்து கிடையாது, கமர்ஷியலான விஷயத்த பண்ண போகிறது வந்து கிடையாது. ஆனால் இதில் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் உங்களுக்கு டெஸ்ட் பிளான் வந்து கொடுத்துருவேன். கொடுத்துட்டு ஒவ்வொரு வாரத்துக்கு முன்னாடியும் இந்த புத்தகத்தில் இந்த ஃபார்மெட்டை இப்படி படிக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு வீடியோ கிளாஸ் மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஸோ வீடியோ கிளாஸ் மூலமாக எக்ஸ்பிளனேஷன் வந்து பண்ணிடுவேன். இது எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்ண முடியாது. இந்த குறிப்பிட்ட நபர்கள் டெஸ்ட் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணவங்களுக்கு வந்து பண்ணிடுவேன். ஸோ அவங்க என்ன பண்ணலாம், ஓகே இது வந்து எதுக்காக அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். இதை வந்து ஓகே இவன் காசு கொடுத்தவனுக்கு மட்டும் ஆட்சியர் கல்வி இப்படி மாறிட்டாங்க அப்படிங்கக்கூடிய டோனில் சில பேர் வந்து யோசிக்கலாம். அவங்களுக்காக வந்து சொல்கிறேன். இப்போ என்னால் இப்போ இது திருக்குறள் பகுதி ஸ்கூல் புக்கில் எங்கெங்கெல்லாம் இருக்குது எல்லாத்தையும், ஏன்னா நான் 1,00,000 கொஷினுக்கு எந்தெந்த பக்கத்தில் எந்தெந்த கொஷின் இருக்குன்னு நான் வந்து ஆன்சர் போட்டிருக்கேன். அதை வந்து போடுறது ஒரு பிடிஎஃப்ல ரெடி பண்ணி கொடுக்கறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனால் அதையும் என்ன பண்ணிடுவாங்க, இந்த சொசைட்டி இங்கே இருக்கக்கூடிய கோச்சிங் இன்ஸ்டியூட் மிகப்பெரிய கமர்ஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிடுவாங்க. நான் முதல்ல புக்கை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்ததை கமர்ஷியலாக மாற்றினாங்க. அடுத்த ஆட்சியர் கல்வி டாபிக்ஸ் உருவாக்குனேன், அதையும் கமர்ஷியலாக வந்து மாற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம ஆட்சியர் கல்வியை ப்ரொடெக்ட் பண்ணணும், இன்னும் மேலே கொண்டு வரணும்னா நான் ஆல்டர்னேட்டிவாக வந்து யோசிக்க வேண்டியிருக்கு. முக்கியமாக என் கூட இருக்கிறவங்கள நான் வந்து ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியிருக்கு. எத்தனை நாள் தான் அவங்க வந்து அவங்களுக்கும் ஃபேமிலிஸ் வந்து இருக்குது, நிறையா பேருக்கு வந்து சப்போர்ட் பண்ண வேண்டியிருக்கு. அதனால் 100 மெம்பர்ஸை மட்டும் நான் வந்து எடுத்து உங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்து 15th இது பண்ணுறேன். ஸோ அவங்களுக்கு கிளாஸில் என்னென்ன படிக்கணும் எல்லாமே வந்து சொல்லுவோம். மற்றவங்களுக்கு நம்ம வந்து கொஷின் பேப்பரு வந்து ஷேர் பண்ணுவோம். இதில் இந்த 100 மெம்பருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்ம வந்து சீட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோடிங் சீட்டு, ஆட்சியர் கல்வி பென் ஒன்று வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அந்த கோடிங் சீட்டோட பென் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கொரியர் அனுப்பிச்சிடுவேன், ரைட்டா? ஸோ இதுதான் வந்து பிளானு. நீங்கள் வாரம் நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதலாம். பிடிஎஃப்ல இப்போதைக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கொடுக்குறோம். ஃபியூச்சரில் நம்ம வந்து பிரிண்டரு இவங்கெல்லாம் ரொம்ப கம்மியான இதில் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா நான் வந்து அதை வந்து பேசிட்டு, இது நான் முழுக்க சொல்லக்கூடியது, நான் இந்த மாதிரி இருக்கேன், இந்த மாதிரி வரணும்னு வந்து நினைக்கிறேன், இந்த மாதிரி பின்னாடி உள்ளவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். திரும்பவும் சொல்லக்கூடியது, ஏன்னா சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட வாழ்க்கையே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரிப்பரேஷனுக்கு மற்றவங்களை செய்யணுங்கிறதுக்காக என் வாழ்க்கையே வந்து கொடுத்துருக்கேன். இன்னும் ஒரு சில பேர் வந்து எங்கேயோ இருந்துக்கிட்டு ஏதாவது வந்து சொல்லிக்கிட்டு, ஆனால் அவங்கெல்லாம் வந்து கால் பண்ணி கேட்டாலோ மெசேஜ் அனுப்பி கேட்டாலோ ஆட்சியர் கல்வியை ஃபாலோ பண்ணுறதே கிடையாது, கிளாஸும் அட்டன் பண்ணுறதே கிடையாது. எதையுமே பண்ணாமல் நம்மளை வந்து கடுமையான வார்த்தைகளை வந்து சாடுறது இதெல்லாம் வந்து இருக்குது. ஆனால் நான் வந்து 10 ரூபா இருந்தால் அதை ஒரு 8 ரூபா வந்து மற்றவங்களுக்கு எப்படி கொடுக்கலாம், என்ன மாதிரி செய்யலாம் அப்படிங்கக்கூடிய தாட்டை தான் வந்து யோசிப்பேன். இப்போ இதை பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு ரொம்ப ஆழமாக வந்து யோசிச்சுட்டு, ஓகே இது மூலமாக வந்துச்சுன்னா இன்னும் நான் இது மூலமாக இன்னும் வந்து பண்ணுவேன் அப்படிங்கக்கூடிய நோக்கம்தான். ஸோ இது வந்து ஆட்சியர் கல்வியை அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போகணும். பின்னாடி உள்ளவங்கள அந்த கொஷின் எடுக்கிற டீமுக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய மெயின் மோட்டோ தான், ரைட்டா? 100 மெம்பர்ஸ் மட்டும்தான், அதுக்கு மேலே என்னால் வந்து இது பண்ண முடியாது. ஸோ 100 மெம்பர்ஸ் வந்து நீங்கள் வந்து டெஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம், நம்பிக்கையோட நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். மற்றபடி நம்ம கிளாஸ் எடுக்கிறது, ஓகே நோட்ஸ் கொடுக்கறது எல்லாமே நான் எப்போவுமே இது வந்து ஒரு ப்ராமிஸாகவே வந்து பண்ணிடுறேன். 5/1/2024 மணி 9:14. ஸோ கல்விங்கிறது எல்லாருக்கும் எப்போவும் இலவசமாக தான் வந்து போகணும். அதுக்கான விஷயத்தை தான் நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த விஷயம் இன்னும் வந்து பெருசாகும் பொழுது, ஏதோ ஃபினான்ஸ் ரீதியாக ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களுடைய சப்போர்ட் வந்து கிடைக்கும் பொழுது
நான் வந்து அவங்களுடைய சப்போர்ட் மூலமா என்னென்ன வந்து பண்ணணுமோ நான் வந்து பண்ண முடியும். ப்ளஸ் இதுல என்ன விஷயம் இருக்கு அப்படின்னா, ஒருத்தங்களுடைய சப்போர்ட்டை வந்து போகும்போது அவங்களுடைய ஐடியாலஜிக்கு அடாப்ட் ஆக வேண்டிய இருக்கு. அது வந்து கேஸ்டிசமா வந்திருக்கலாம், பொலிட்டிக்கல் பார்ட்டியா வந்திருக்கலாம், ரிலீஜியஸ் சார்ந்த விஷயங்களா வந்திருக்கலாம். மற்றவங்ககிட்ட சப்போர்ட் போகும்போது ஆட்சியர் கல்வியை உழைப்பை கொடுத்து அவங்ககிட்ட ஆட்சியர் கல்வி சப்போர்ட் கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா நான் என்னோட விஷயத்த விட்டு கொடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா என்னோட ஒரு கேம்ப் நடத்துறோம் அப்படின்னா அந்த ஒரு 500-300 பேரோட படிப்பு தான் எனக்கு முக்கியம். அப்போ எந்த அளவுக்குனாலும் வந்து இறங்கலாம். இந்த பொலிட்டிக்கல் சார்ந்த இன்ஃப்ளூயன்ஸோ எது இருந்தாலும் ஓகே, எனக்கு தேவை அந்த 300 பேருக்கு படிப்பு போகணும். என்னால 5 லட்சம் ரூபா என்னால வந்து முதலீடு வந்து பண்ண முடியாது. அப்போ நான் இது வழியா வந்து போறேன் அப்படிங்கிறதான் ரைட்டா. ஸோ இது வந்து என்ன புரிஞ்சுக்கிட்டவங்க, ஆட்சியர் கல்வியை ஃபாலோ பண்றவங்க வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷன். ஏன்னா நான் எல்லாத்தையும் நம்ம வந்து கொடுக்க போறது கிடையாது. ஸோ ஆட்சியர் கல்வியில டெஸ்ட் வந்து 15ஆம் தேதியில இருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அது வந்து ஆட்சியர் கல்வியோட ஒரு ஸ்பெஷல் டெஸ்ட். மற்ற அந்த கொஷின் பேப்பர்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுவோம். கொஷின் பேப்பர் மட்டும்தான் வந்து ஷேர் பண்ணுவோம். மித்த எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாமே இந்த நபர்களுக்கு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா கொடுப்போம். இது வந்து டிஸ்கிரிமினேஷன் கிடையாது. இது வந்து காசு கொடுத்தவனுக்கு மட்டும் எல்லாம் அப்படி வந்து கிடையாது. ஸோ இது வந்து திரும்பவும் நான் என்னோட கண்டென்ட்டை, என்னோட உழைப்பை மற்றவங்க வந்து திருடுறதுக்கு நான் வந்து அனுமதிக்க மாட்டேன். ஸோ இந்த 100 பேரை வச்சுக்கிட்டு பின்னாடி இருக்கக்கூடிய சப்போர்ட்டை வந்து வாங்கிட்டு நான் எல்லாருக்கும் எல்லாம் செய்யணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நோக்கத்தை நான் வந்து இது பண்றேன். ஸோ நீங்க வந்து இந்த டெஸ்ட்ல வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஆட்சியர் கல்வியோட நம்பர் 9500 இருக்கு இல்லையா, ஸோ அந்த நம்பரை வாட்ஸ்அப்ல வந்து தொடர்பு கொள்ளுங்க. ஸோ இதுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன யோசித்தேன் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, பிரைவேட் இன்ஸ்டியூட் எல்லாமே 5000 அந்த மாதிரி வந்து வைக்கிறாங்க அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். நான் வந்து 499 ரூபா வந்து வைப்போம் அப்படின்னு வந்து யோசித்தேன். ஏன்னா 25 டெஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ 25 டெஸ்ட்னா நமக்கு வந்து ஓவராலா 5000 கொஷின்ஸ் கிட்ட வந்து வருது. 5000 கொஷின் உங்களுக்கு வந்து சும்மா சாதாரண கொஷின்ஸா வந்து இருக்காது. இப்போ நான் காமிச்ச குரூப் 4 யூபிஎஸ்சி ஃபார்மேட்ல தான் கொஷின் பேட்டர்னே வந்து இருக்க போகுது. அப்போ ஒவ்வொரு கொஷினுக்கு பின்னாடியும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர எஃபோர்ட் இருக்கு. ஸோ அதுக்கு நான் டீமுக்கு ட்ரெயின் கொடுத்து ஏற்கனவே கொஷின்ஸ் இருக்கு. ப்ளஸ் வந்து புதுசாக எடுக்கக்கூடிய கொஷின்ஸு, நியூ பேட்டர்னை வந்து ரிசர்ச் பண்ணி உருவாக்குறது, அதை வந்து நம்ம கொஷின் எடிட்டிங் டீமுக்கு வந்து அவர் டைப் பண்ணுறவருக்கு வந்து கொடுத்து வாங்குறதுல பெரிய ப்ராசஸ் வந்து இருக்கு. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து இந்த 6 மாதம் சேலரி கொடுக்கணும், அவங்களுக்கு தேவையான விஷயம் வந்து செய்யணும் அப்படின்னா நான் வந்து ஒரு 999ல இந்த டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு வந்து யோசிச்சிருக்கேன் ரைட்டா. ஸோ இதுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும். உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து சொல்லலாம். ஸோ நான் திரும்பவும் சொல்லக்கூடியது, கிளாஸ் எல்லாமே ஃப்ரீயாக தான் வந்து கொடுக்க போகிறேன். நோட்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக தான் வந்து கொடுக்க போகிறேன். தமிழ்நாடு முழுவதும் இந்த 6 நாள் பயிற்சி பற்றையில் மற்றவங்களுடைய காலில் அப்படிங்கிறதுல, ஏன்னா சாப்பாடுங்கிறது ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்களுக்கு அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது தெரியும். அதனால ஸோ அந்த இதில் 6 நாள் பயிற்சியில் நான் வந்து வித் ஃபுட்டு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ப்ராசஸும் நான் வந்து பண்ண போகிறேன். ஃபியூச்சரில் பிடிஎஃப் புத்தகம் ஃப்ரீயாக தான் வந்து கொடுக்க போகிறேன். ப்ளஸ் இந்த மாற்றுத்திறனாளிகள், பெற்றோர் இழந்தவங்க, கணவர் இழந்தவங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ண போகிறேன். ஸோ இது எனக்கு வந்து வந்துச்சு அப்படின்னா நம்ம ஆட்சியர் கல்வி டீமை நான் பின்னாடி பேக்கப்பை வந்து சப்போர்ட் பண்ண போகிறேன் ரைட்டா. இது வந்து இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து ஆட்சியர் கல்வியை நம்பி வந்து வந்திருக்கீங்க. ஸோ அதனால ஆட்சியர் கல்வி டெஸ்ட்ல வந்து 100 பேருக்கு மட்டும்தான் ஸோ சேரணும் அப்படின்னா நீங்கள் வந்து 50லேருந்து 100 பேருக்கு மட்டும்தான் வந்து இந்த சான்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரையும் சமாளிக்கிறது வந்து கஷ்டம். ஸோ விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து 95003999 ஸோ நம்ம ஆட்சியர் கல்வியோட வாட்ஸ்அப் நம்பருக்கோ இதுக்கோ நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளுங்க. தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு குரூப் வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இந்த இதில் நான் என்னென்னலாம் வந்து பண்ண போகிறேன் அப்படின்னா, உங்களுக்கு ப்ராப்பரான டெஸ்ட்டு, ப்ராப்பரான எக்ஸ்பிளனேஷன்ஸ், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷீட் இருக்கு இல்லையா, அது வந்து பிரிண்ட் அவுட், கலர் பிரிண்ட் அவுட்டோட உங்கள் வீட்டுக்கு வந்து வரும். வித் பென் வந்து உங்கள் வீட்டு அட்ரஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனுப்பிச்சி வச்சுருவேன். அது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமான நோட்ஸ், ஓகே, ஒவ்வொரு டாப்பிக்கில் என்ன படிக்கணுமோ அந்த நோட்ஸ் வந்து இது பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே நம்ம ஆட்சியர் கல்வி இதில் வந்து கேட்கலாம் ரைட்டா. ஸோ உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் வந்து இதில் வந்து உண்டு. சப்போஸ் உங்களுக்கு பிடிக்கல, சரியில்லை, வேணாம் அப்படின்னா உங்களோட எவ்வளோ நீங்கள் வந்து பே பண்ணீங்களோ, ஏன்னா எனக்கு வந்து அடுத்தவங்களுடைய பிளஸ்ஸிங்கை தான் வந்து வாங்கணும். யாராவது கஷ்டப்பட்டு சாபம் விட்டு கொடுத்தாங்கன்னா அது என்னோட ஃபேமிலி எல்லாத்தையும் வந்து பாதிக்கும். ஸோ அதுக்கு நான் என்னோட கர்மாவை வந்து இது பண்ணுறதுக்கு நான் இம்மி அளவு வந்து வழி கொடுக்க மாட்டேன். ஸோ என்னோட உழைப்பு பயங்கரமாக வந்திருக்கு, டே நைட்டாக வந்திருக்கு.
ஸோ நீங்கள் டெஸ்ட்டில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து ஜிபே பண்ணிடலாம், இல்லை ஃபோன்பே என்ன வேணாலும் வந்து நீங்கள் வந்து பண்ணலாம். பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணுங்கள். ஸோ நாளையிலேருந்தே நான் வந்து குரூப் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். உங்களுக்கு தொடர்ந்து வந்து இது பண்ணுறேன். இது முக்கியமாக கமர்ஷியல் ஆக்கணும் அப்படிங்கக்கூடிய நோக்கம் கிடையாது. இதை நான் தொடர்ந்து பின்னாடி வந்து கொண்டு போகணும், பின்னாடி உள்ளவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஸோ இன்னும் எல்லாத்துக்கும் எல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கக்கூடிய நோக்கம் தான். ஸோ 91 பேர் வந்து இருக்கிறீங்க. ஸோ இதில் விருப்பப்பட்டவங்க நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். யாரும் கம்பல்சரி இல்லை உயர்வு தாழ்வு அந்த மாதிரி வந்து எதுவுமே வந்து கிடையாது. அதே மாதிரி யாரும் ஐயோ திடீர்னு இப்படி கேட்குறாங்களா அப்படி கேட்குறாங்கன்னு வந்து நீங்கள் வந்து யோசிக்காதீங்க. உங்களோட வெற்றிக்கு உங்களோட கஷ்டங்களை தீர்க்கிறதுக்கு ஆச்சரிய கல்வி ரத்னம் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த சூழ்நிலையும் துணை இருப்பான். அதில் வந்து மாற்றமே வந்து கிடையாது. அதனால் விருப்பப்பட்டு ஜாயின் பண்ணணும் அப்படின்னு வந்து நினைக்கிறவங்க சில பேர் இதிலே இருக்கிறவங்க கோச்சிங் சென்டரில் 50,000 60,000 வந்து கட்டினவங்க வந்து இருப்பீங்க. ஸோ நிறைய பேர் அப்படி வந்து பார்த்துருக்கேன் நான், ரைட்டா? ஸோ அங்கே கிடைக்காத கல்வியை நான் வந்து அவங்களோட பல மடங்கு பெஸ்ட்டாக வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஆச்சரிய கல்வியோட டெஸ்ட்டில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ குரூப் 4 உடைய டெஸ்ட்டு இது கூடவே குரூப் 1 குரூப் 2 எல்லாமே வந்து வந்துடும், ரைட்டா? மொத்தம் 25 டெஸ்ட் டோட்டலாக. ஸோ இந்த டெஸ்ட்டில் நான் சொன்ன மாதிரி 4 ஃபுல் டெஸ்ட்டு 3 மேக்ஸு மீதி வந்து சப்ஜெக்ட் வைஸ் இருக்கும். எது படிக்கணும் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத நான் வாரம் வாரம் காணொலியில் உங்களுக்கு வந்து சொல்லிடுவேன். வித் வந்து பிடிஎஃப்பும் வந்து கொடுத்துருப்பேன். அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து டெஸ்ட் வந்து இது பண்ணலாம். வித் எக்ஸ்பிளனேஷனோட உங்களுக்கு வந்து கொடுத்துருவேன். மற்றவங்களுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்சியர் எக்ஸாம் ஆப் இருக்குது, அந்த எக்ஸாம் ஆப்பில் வந்து அப்லோட் பண்ணுவோம். அப்படி இல்லாட்டி பிடிஎஃபாக வந்து ஷேர் பண்ணலாமா அப்படிங்கிறத வந்து யோசிக்கிறேன், ரைட்டா? விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஜாயின் பண்ணுறவங்க விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து இமிடியேட்டாக வந்து இது பண்ணிக்கோங்க. ஸோ இன்னையிலேருந்தே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். யாராவது விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து இமிடியேட்டாக வாட்ஸ்அப்புக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்கள். இதான் வந்து கன்வே பண்ண வேண்டியது. ஸோ டெஸ்ட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கோச்சிங் சென்டரும் பண்ண முடியாத அளவு குரூப் 4 உடைய ஒரிஜினல் கொஷின்ஸ் பேட்டர்னில் 200 கொஷின் 5000ல் 200 கொஷின் கம்பல்சரியாக வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். ஏன்னா ஏற்கனவே நான் 1,00,000 கொஷினுக்கு இஎல்எம்எஸ் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸு என்னோட யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் டிஎன்பிசி எல்லா ப்ரிப்பரேஷனும் சேர்த்து நான் வந்து இது வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். அதனால் எங்கேயுமே கிடைக்காத ஒரு குவாலிட்டி இதில் எப்போவுமே வந்து கிடைக்கும். ஸோ அதனால் இந்த பிளானை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 9500399670 ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு மீதி டாபிக்ஸ் வந்து பார்ப்போம் ரெகுலராக. இது முடிஞ்சதுக்கப்புறம் குரூப் 4 உடைய ஒரிஜினல் கொஷின் பேட்டர்ன் வந்து ரெகுலராக வந்து எடுப்போம். அடுத்து மேக்ஸு, அடுத்து 10 நாள் பயிற்சி பற்றியில் ஒரு சில டாபிக்ஸ் வந்து பேலன்ஸ் இருக்குது, அதை சைடில் முடிப்போம். அது போக குரூப் 4க்குன்னு ஒரு பிளான் பண்ணி கிளாஸ் வந்து ரெகுலராக வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம், ரைட்டா? ஸோ இதான் வந்து பிளானு. ஸோ டெஸ்ட் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணுறவங்க எவ்வளோ குயிக்காக, என்னால் வந்து 50 பேரோ 100 பேரோ மட்டும்தான் வந்து இது பண்ண முடியும். ஏன்னா நிறையா பேரை வந்து சேர்த்துட்டு அது வந்து சமாளிக்க முடியாதுன்னு இல்லை, அது வந்து போதும், அதுவே போதும். அதை வச்சே நான் பின்னாடி உள்ளவங்களுக்கு எல்லாம் பண்ணி என்னால் முடிஞ்ச விஷயங்கள் வந்து பண்ண முடியும், ரைட்டா? ஸோ இன்னைக்கு நாளைக்குள்ளே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும்னா வந்து பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டம் நான் யோசிக்கிறது இதெல்லாம். ஸோ அதனால் ஜாயின் பண்ணுறவங்க குயிக்காக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து முழுக்க பின்னாடி இருக்கக்கூடிய டீமுக்கு சப்போர்ட் பண்ணணும், ப்ளஸ் ஆச்சரிய கல்வியை அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கான நோக்கம் மட்டும்தான். வெறும் 100 பேரை மட்டும்தான் நான் இது பண்ணுறேன். ஸோ நீங்கள் இந்த நம்பருக்கே நீங்கள் ஜிபேயோ இல்லை இதோ வந்து பண்ணிவிட்டு ஃபோன்பேயோ இல்லை வந்து உங்களுக்கு இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் வேணுனாலும் நான் வந்து லிங்க் அனுப்புகிறேன். ஸோ முடியலைன்னா நீங்கள் இஎம்ஐ ஆப்ஷனில் கூட நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க, ரைட்டா? ஸோ எல்லோரும் இது பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி பக்காவான கிளாஸு எல்லாமே வந்து எடுப்பேன். யாரும் ரொம்ப டவுன் ஆகிடாதீங்க, ஃபீல் பண்ணிடாதீங்க. ஆச்சரிய கல்வி உங்கள் கூட உங்களுடைய வெற்றிக்கு எப்போவுமே வந்து இருக்கும். ஸோ இதில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு நான் வந்து இது பண்ணிக்குவேன். 100 மெம்பர்ஸ் சேர்றாங்கன்னா 100 மெம்பரும் இது பண்ணுவாங்க. ஸோ இது பண்ணுறவங்க இமிடியேட்டாக நான் ஃபேஸ்புக் எதுவுமே வந்து போடலை. இதில் 50 பேர் வந்துட்டாங்கன்னா அதோட நான் வந்து ஸ்டாப் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் வெளியில் எங்கேயுமே வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ உங்களுக்கு நம்பிக்கையோடு வந்து சேர்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து என்னோட பெஸ்ட்டு, நம்ம டீமோட பெஸ்ட்டு 100% வந்து கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு பிடிக்கல இது பண்ணாலும் நீங்கள் வந்து உங்கள் அமௌண்ட்டை வந்து ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து மற்ற கோச்சிங் சென்டரை விட நம்மளோட டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வந்து இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்பி வந்து ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணுறவங்க இந்த நம்பருக்கு
999 வந்து பே பண்ணிட்டு நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து அனுப்புங்க. ரைட்டா? ஸோ நான் உடனே இம்மிடியேட்டாக உங்கள் நேம் டீட்டெயில் எல்லாம் கலெக்ட் பண்ணி இம்மிடியேட்டாக குரூப் வந்து ஓப்பன் பண்ணிடுறேன். அது மூலமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதான் டெஸ்ட் பிளான் எல்லாமே. நல்லா படிங்க. உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டு நான் வந்து கொடுப்பேன். ப்ளஸ் நம்ம டீமும் இன்னும் வந்து மேலே வரணும், எல்லாருக்கும் எல்லாம் வந்து பண்ணணும்னு நிறையா கனவோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறேன். ஸோ முக்கியமாக உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டுறது ஆட்சியர் கல்வி எப்போவும் எல்லாருக்கும் கல்வியை தரமாக இலவசமாக கொடுக்கறதுக்கு தான் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ணுவோம். ஸோ யாருக்காவது மனசில் வருடம் கஷ்டம் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். இது வந்து நான் ரொம்ப யோசித்து தான் எடுத்த முடிவு. ஏன்னா திரும்பவும் சொல்லக்கூடியது, எனக்கு பின்னாடி உள்ளவங்களை நான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். எல்லாருமே கஷ்டப்பட்ட பசங்க. ஸோ அவங்களுக்கு நான் வந்து பண்ண முடியாமல் என்ன நானே வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குது. ரைட்டா? ஸோ எல்லாருக்கும் எல்லாம் பண்ணணும்னு வந்து நினைக்கிறேன். ஸோ அதனால் உங்களுடைய சப்போர்ட், ஏன்னா நீங்கள் இல்லைன்னா ஆட்சியர் கல்வி வந்து இல்லை. ஏன்னா இத்தனை வருஷம் வந்து இருக்கிறீங்க. நான் மரம் நட சொன்னீங்கன்னா மரம் நடுவீங்க, சாப்பாடு கொடுக்க சொன்னால் சாப்பாடு கொடுப்பீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது இது அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம். அதனால் தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து தேவை. நீங்கள் 999 வந்து பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. ஸோ 87 பேர் வந்து இருக்கிறீங்க. ஒரு 50 பேர் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அதோட வெளியில் அனௌன்ஸ் பண்ணுறது எல்லாத்தையும் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம டெஸ்ட்டை குவாலிட்டியாக வந்து கொடுத்துடலாம். ஸோ இன்னும் நிறையா யுத்திகள் இருக்குது, எது படிக்கணும் எதை ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் நாளைக்கு நம்ம வந்து பார்ப்போம். ஸோ நாளைக்கு இன்ஜினியரிங் எக்ஸாம் எழுத போகிறாங்க, ஹிந்து ரிலிஜன் எழுத போகிறவங்க சிறப்பாக வந்து எழுதுங்க. உங்களுடைய தொடர்ந்து சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வேறு யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? டவுட்டு யாருக்கா டவுட் இருக்காங்க? இல்லைங்க சார். ஸோ திரும்பவும் சொல்லக்கூடியது 999 வந்து டெஸ்ட். இது வந்து பின்னாடி கிட்டத்தட்ட 5000 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். இந்த 5000 கொஸ்டின்ஸ்ல உங்களுக்கு சும்மா ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்ஸ்லாம் வந்து இருக்காது. டிஎன்பிசியோட இப்போ ஒரிஜினல் ஃபார்மட் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். இந்த 5000 கொஸ்டின்ஸுங்கிறது ஒரு மோர் தென் 20,000 கொஸ்டினுக்கு வந்து சமம். ஏன்னா டிஎன்பிசியோட ஒரிஜினல் ஃபார்மேட்டில் தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம், கொஷின்ஸ் வந்து எடுத்திருப்போம். ரைட்டா? ஸோ அதனால் நீங்கள் வந்து சும்மா ஒரு வரி கேள்வி, கோடிட்டடங்கள், அந்த பேட்டர்னே வந்து இருக்காது. ப்ராப்பரான எலிமினேஷன் டெக்னிக்கு, ப்ராப்பரான பக்காவான ஃபார்மேட்டில் கொஷின்ஸ் வந்து எடுப்பேன். ப்ளஸ் ஆட்சியர் கல்வி டாப்பிக்கை பேஸ் பண்ணி ஸ்கூல் புக்கில் ப்ளஸ் ஒரு சில ஸ்டாண்டர்டான புக்கு, எனக்கான ஒரு சில நோட்ஸு அதெல்லாம் இருக்குது. அது எல்லாத்தையுமே இந்த இதில் உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு நான் வந்து கொடுத்துருவேன். அதை வந்து எல்லாத்துக்கும் என்னால் வந்து ஷேர் பண்ண முடியாது. திரும்பவும் சொல்லக்கூடியது, எல்லாத்தையுமே என்னோட விஷயத்தை எல்லாத்தையும் புஷ் பண்ணி அதை வந்து கமர்ஷியலாக மாற்றும் போது ஒரு சில விஷயங்கள் நான் ரிஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டி இருக்குது. உங்களுக்கு கிளாஸ் வழியாக எல்லாமே சொல்லிக் கொடுப்பேன். ஃபஸ்ட்டு மெட்டீரியல் எல்லாமே இந்த நபர்களுக்கு மட்டும்தான் நான் வந்து ஷேர் பண்ணுவேன். ரைட்டா? ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு கஷ்டங்கள் வருத்தங்கள் இருந்தால் நீங்கள் டைரெக்டாக ஆட்சியர் கல்வி வாட்ஸ்அப் நம்பருக்கோ எதுக்கோ வந்து தொடர்பு கொள்ளலாம். ஸோ ஆட்சியர் கல்வி டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சிறப்பாக பண்ணிட்டு நீங்க ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சிருங்க. ரைட்டுங்களா? இதோட முடிச்சுக்குவோம். வேற யாருக்கு 999 அப்படின்னா 9500 அந்த 3க்கு பதிலா 9 அதுல அப்படி போடணுமா சார்? ஆமாமா, 9500399670 இதான் நம்பரு. இது வந்து என்னன்னா டூரேஷன் வந்து பாத்தீங்கன்னா நான் மொத்தமே வந்து 50 to 100 பேர் தான் எடுக்க போறேன். எல்லாருக்கும் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் அந்த 100 பேருக்கு மட்டும் நான் வந்து ஃபுல் எஃபோர்ட் வந்து கொடுக்க போறேன். எல்லாருக்கும் உண்டு, அந்த 100 பேருக்கு மட்டும் நம்ம வந்து ஸ்பெஷலாக, ஏன்னா அவங்களுடைய வெற்றி ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வெற்றியை வச்சு தான் நான் இன்னும் ஃபர்தராக நிறைய விஷயங்கள் வந்து பண்ண வேண்டியிருக்கு. ரைட்டா? இதான் பிளானு. ஸோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டெஸ்ட்டில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. திரும்பவும் சொல்லக்கூடியது, டெஸ்ட்டு ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். எங்கேயுமே கிடைக்காத ஒரு டெஸ்ட்டாக வந்து இருக்கும். நீங்கள் மனதார நீங்கள் வந்து சந்தோஷமாக நீங்கள் வந்து கொடுங்க. அந்த பணம் 4 பேருக்கு நல்லது செய்கிறதுக்கு மட்டும்தான் வந்து யூஸ் ஆகும். ஸோ அந்த பணம் பல மடங்காக கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் தான் வந்து ஆகும். அதனால் நீங்கள் கொடுக்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகி வந்து யாரும் வந்து கொடுக்காதீங்க. ரைட்டா? சந்தோஷமாக வந்து கொடுங்க. நானும் 4 பேருக்கு நல்ல விஷயம் வந்து பண்ணுவேன். ஸோ டெஸ்ட்டில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பிளானு ஸ்ட்ரக்சர் எல்லாமே இப்போது குரூப் ஓப்பன் பண்ணுவேன் இமிடியேட்டாக. அதில் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ரைட்டா? வேற யாருக்கும் எதுவும் டவுட் இருக்கா? டவுட்டு சார்? டவுட் சார்? சொல்லுங்க. இப்போ பே பண்ணாதவங்க இருக்காங்க. இப்போ அவங்களாம் எப்படி சார்? இப்போ 100 பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. மற்றவங்களுக்கு எல்லாமே
சொல்லுங்க brother. அப்ப மீதி உள்ளவங்க எப்படி சார்? அவங்களுக்கு எதனா நோட்ஸ் அவங்களுக்கு நம்ம கிடைக்குமா? இல்ல கிளாஸ் எடுப்போம், கொஸ்டின் பேப்பர் ஷேர் பண்ணுவோம், அதே கொஸ்டின்ஸ் நம்ம ஆச்சரிய எக்ஸாம் ஆப்ல ஷேர் பண்ணுவோம். ம். இந்த சரி. டெஸ்ட்ங்கிறது நம்ம பின்னாடி உழைக்கிறாங்க இல்லையா, வெப்சைட்ல அப்லோட் பண்ற டீமுக்கு வந்து காசு கொடுக்கணும், கொஸ்டின் ஆமா, ஆமா சார். ஆமா. அவங்க. ம். ஸோ அந்த இதுக்கு நான் துபாயில வந்து வேலை பார்த்தேன்னா அங்க இருக்கக்கூடிய சேலரி வச்சு மேனேஜ் பண்ணுவேன். முன்னாடி டியூஷன் எடுத்துட்டு இருந்தேன், அதை வச்சு மேனேஜ் பண்ணுவேன். இந்த மாதிரி எதிர்பார்க்கவே மாட்டேன். இப்போ அதெல்லாம் வந்து இல்லாதனால சரி ஓகே இப்படி பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய யோசனை. அதனால உங்களுடைய தொடர்ந்து சப்போர்ட் வந்து வேணும். நீங்க வந்து தொடர்ந்து பண்ணுங்க. நம்பிக்கையோட வந்து ஜாயின் பண்ணுங்க. உங்களுடைய வெற்றிக்கு 100% நான் வந்து பொறுப்பு. உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் நான் வந்து பண்றேன். எல்லாருக்கும் எல்லாமே வந்து பண்ணுவேன். அதனால நீங்க வந்து யாரும் மனசார எதுவும் வந்து தயங்கியோ கவலைப்பட்டோ இது பண்ணாதீங்க. அது வந்து டைரக்டா எனக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஏன்னா நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு சந்தோஷமா என்னை வந்து அப்ரோச் பண்றீங்களோ அந்த சந்தோஷமும் கிடைக்கும். வருத்தப்பட்டு ஏதாவது ஃபீல் பண்ணீங்கன்னா அது வந்து பல மடங்கு எனக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த மாதிரி யாரும் பற்றாதீங்க. உங்களுடைய வெற்றிக்கு நான் வந்து கூட இருப்பேன். இந்த ஆச்சரியக்கல்வி டெஸ்ட்ல ஜாயின் பண்றது மூலமா இன்னும் கொஞ்சம் நிறைய பெனிஃபிட் வந்து கிடைக்கும். நம்ம டீமும் வந்து வளரும். அதான் மெயின் பிளான். ரைட்டா? ஸோ நீங்க வந்து சப்போர்ட் பண்ணுங்க. சப்போஸ் இப்போ ஜாயின் பண்ண முடியலனாலும் கவலைப்படாதீங்க. நான் உங்க கூட இருக்கிறேன். உங்களுக்கு எல்லா விஷயமும் வந்து கொடுப்பேன். ஸோ கோச்சிங் சென்டரு 38,000 40,000 எங்கெங்கேயோ வந்து போயிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நான் வந்து கோச்சிங் சென்டர் ஆரம்பிச்சு பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சா தமிழ்நாட்டிலே டாப் கோடீஸ்வரன்ல நான் டாப் லெவலில் வந்திருப்பேன். அந்த மாதிரிலாம் வந்து மாற மாட்டேன். எனக்கு தேவை கல்வி எல்லாருக்கும் என்ன நிலையிலும் இலவசமாக வந்து கிடைக்கணும். ஸோ அந்த நிலையில ஒரு சில ஸ்ட்ரகிள் ஆகும்போது ஓகே இதை இப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கக்கூடிய விஷயத்த யோசிக்கிறேன். நாளைக்கு இதே விஷயத்த நான் மாற்று வழியில யார்கிட்டயாவது வந்து சப்போர்ட் வந்து கேட்பேன். இந்த மாதிரி எனக்கு என்னென்ன வந்து கிடைக்குதோ அதை நான் மூவ் பண்ணி ஏன்னா நம்ம ஆஃபீஸர் ஆக போகிறோம், நிறைய விஷயங்கள் வந்து பண்ண போகிறோம். அப்படிங்கும்போது இது முடிவெடுத்து பண்ண ஒரு விஷயம் தான். ரைட்டா? ஸோ அதனால இந்த டெஸ்ட் பேட்சில் 100% உங்களுக்கு அவ்வளோ எஃபோர்ட் வந்து கிடைக்கும். 5000 கொஷின்ஸு, அதில் 20,000 கொஷினுக்கான கண்டென்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக எதை படிக்கணும், எதை எதை ஸ்கிப் பண்ணணும் அப்படிங்கிறது முதற்கொண்டு நான் 100 லெவலில் உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து கொடுத்துருவேன். ஸோ இதை வந்து எல்லாரும் சிறப்பான முறையில் இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த நம்பருக்கு ஜிபே, ஃபோன்பே இல்லை அக்கௌண்ட் நம்பர் வேணுனாலும் சொல்லுங்கள், இல்லை இஎம்ஐ ஆப்ஷன்னாலும் நான் லிங்க்கை வந்து அனுப்புகிறேன். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. மொத்தமே 50 பேர் தான். ஸோ அதுக்கு மேலே என்னால் 50 to 100 பேர் தான். ஸோ ஜாயின் பண்ணுறவங்க வந்து பண்ணுங்க. ரைட்டா? சார் எவ்வளவு சார் அமௌண்ட் சென்ட் பண்ணணும்? அமௌண்ட் வந்து 999மா. நீங்கள் இருந்தால் பண்ணுங்க, இல்லை அப்புறம் கூட வந்து பண்ணுங்க. ரைட்டா? ஸோ அதனால இது பண்ணிக்கோங்க. அதே மாதிரி யாராவது இல்லாமல் உடனே பண்ணி ஆகணும், நமக்கு வாய்ப்பு போயிடும் அப்படி யாரும் வந்து நினைக்காதீங்க. ரைட்டா? நான் எல்லாருக்கும் அள்ளி அள்ளி வந்து கொடுப்பேன் என்கிட்ட இருந்தா. ஸோ அதனால நீங்க எந்த வருத்தமோ ஸ்ட்ரகிள் ஆகி நீங்க எதுவும் வந்து இதோட முடிச்சுக்குவோம். தேங்க்யூ. நீங்க எதுனாலும் வாட்ஸ்அப்புக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நாளைக்கு மீதி கண்டினியூ பண்ணுவோம். அடுத்தடுத்த நாட்கள்ல நம்ம வந்து தொடர்ந்து வந்து பார்ப்போம். ஸோ அடுத்த லொக்கேஷன்ஸு நம்ம 6 நாள் பயிற்சி பெற்ற இல்லை 10 நாள் பயிற்சி பெற்ற திருவண்ணாமலையில் பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா விஜயின் மக்கள் இயக்கத்தை சண்டே வந்து போய் வந்து மீட் பண்ண போகிறேன். ஸோ அவங்க சப்போர்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், விஜய் மக்கள் இயக்கத்து சார்பில் சென்னையில் எனக்கு வந்து சாப்பாடு வந்து கண்டிப்பாக போடணும்னு நான் வந்து சொல்லிடுவேன். பண்ணாங்கன்னா சென்னை ECR OMRல நம்ம ஈவெண்ட் வந்து பெரிய லெவலில் கிராண்டாக வந்து நடக்கும் பயிற்சி பெற்ற. இதான் பிளானு. என்னன்னா நான் சொன்ன மாதிரி தான். ஸோ என்னோட உழைப்பை மற்றவங்களுக்கு வந்து கொண்டு போகும் பொழுது ஃபினான்ஸ் ரீதியாக என்னால் முதலீடு பண்ண முடியாது. ஒரு ஒரு அப்ரோச் வந்து பண்ண வேண்டியிருக்கு. அது வந்து இந்த மாதிரி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸாக வந்திருக்கலாம், ஓகே, ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷனாக வந்திருக்கலாம். ஸோ இது வந்து நான் என்னோட ஐடியாலஜி 1000 பேருக்கு கல்வியை கொடுக்கணும், சாப்பாடை கொடுக்கணும், அவனுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கணும். அடுத்து அந்த பயிற்சியை முடிச்சுட்டு எங்கே போனாலும் அவன் வந்து ஓனாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய யுத்திகள் வந்து இருக்கணும். ரைட்டா? ஸோ இது வந்து இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் ஏன் அப்படின்னா என்னை வந்து புரிஞ்சுக்குவீங்க, என் கூட வந்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கக்கூடிய நோக்கம்தான். ரைட்டா? ஸோ நான் நிறையா பண்ணணும் வந்து நினைக்கிறேன். அதுக்காக தான் வந்து ஓடிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த டெஸ்ட்டில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆச்சரியக்கல்விக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு சந்திப்போம். ரைட்டா? என்ன டவுட்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க. ஓகேவா? முடிச்சுக்குமா? ஓகே சார். தேங்க்யூ. ஓகே சார். ஓகே சார்.